கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, பாடல் என்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். ஏனென்றால் எந்த நிகழ்ச்சியா இருந்தாலுமே முதல்ல ஆரம்பிக்கிறது சொல்லுங்க சத்தமா, அது மரண வீடா இருந்தாலும் சரி, பிறந்த நாள் கூட்டமா இருந்தாலும் சரி, அடக்க நிகழ்ச்சியா இருந்தாலும் சரி, நினைவுதலான கூட்டமா இருந்தாலும் சரி, எந்த கூட்டமா இருந்தாலும் பாடல் முதலாவது இருக்கிறது. அதனால ரொம்ப மெத்தனமும் இருக்கு. என்னன்னா, ஆமா பாடல் தாங்க, எந்த கூட்டமா இருந்தாலும் முதல்ல 4 பாட்டு பாடுவாங்க, பாடத்தானே செய்யறாங்க. நம்ம போய்க்கலாம். இந்த லேட்டா போவதற்கே ஒரு காரணம் இந்த பாடலாகவும் அமைப்பு. கரெக்டா? ஆமா, கொஞ்சம் மெத்தனமா சரி முதல்ல 4 பாட்டு தானே பாட போறாங்க. எனக்கு ஒரு திடீர்னு ஒரு ஐடியா வந்துச்சு இந்த வருஷத்துல. டக்குனு பாடலை நிப்பாட்டிட்டு 4 பாடலை கடைசி ஆரம்பிச்சிருவேன்னா, பாடல் பாட 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 அது கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டே இருக்கிறாங்க. பாடலை கடைசியில் வச்சுக்கிட்டு 6வது செய்தியை முதல்ல டக்குன்னு ஆரம்பிச்சு அப்ப மட்டும் ஆரம்பிச்சு கடைசியில பாட்டு பாடினா, நம்ம நினைச்சது வேற நடக்குது வேறையா இருக்குன்னு ஒரு திகில் உண்டாகும். அப்படிங்கிற நான் ஒரு கற்பனை பண்ணேன். சரி, அது சரிப்படாம சரி. அதனால பாடல் என்பது மிக மிக முக்கியமான ஒரு, அதற்காகத்தான் நான் படுற பிரயாசம். அப்பா, நான் குற்றாலத்துல லேட்டானாலும் யாருமே அவசரம் யாருமே சொல்லியிருந்தாசுப்பா முதல்ல இருக்கா. எந்த கூட்டம்னாலும் அவசரம் அவசரம் சீக்கிரம் முடியும். சரி, அதனால பாடல் என்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். குற்றால கூட்டத்துல வருத்தப்படுகிறாருங்க. அவரை பத்தி ஒரு காரியம் சொல்ல போறேன். அதாவது குற்றாலத்துல ஒரு குடும்பமா வந்து பையன் குற்றால வாசம் அந்த அம்மா பாட்டு பாடினாங்க. அவருக்கு அந்த ஐயா இப்படி எல்லாம் குடும்பமா செயல்படுறதுனால எனக்கு ஒரு ஆசை, நம்மளும் பிள்ளையை இப்படி வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு என் மாதிரி நல்லா பாடுவாங்க. நானும் கொஞ்சம் கொஞ்சம் பாடுவேன். அப்போ ஒரு பழைய ஹார்மோனியம் வச்சிருந்தேன். ஆமா, அப்போ பையனுக்கு சொல்லி கொடுக்கணும். பையனை ஹார்மோனியம் வாசித்தா நம்ம பாட்டு பாடலாம். ஹார்மோனியம் சொல்லிட்டாலே கொத்து கொத்தா தான் அழுவான், பயிலுவான். அப்ப சின்ன பையன், இந்த ஜோஸ்மா மாதிரி அவன் மக மாதிரி இருப்பான். ஹார்மோனியம் சொல்லிட்டாலே கொத்து கொத்தா அழுவான். எனக்கு ஆசாசையா எப்படியாவது படிக்க வச்சு எப்படியாவது அவனை அப்படின்னு நான் முயற்சி பண்ணேன். இப்போ வேளாண்மையில் இருக்கிற பக்கத்தில் ஒரு கிணறு வேற இருக்கு. அப்போ ஒரு நாள் அட்டி வெளுத்துட்டேன். ஆர்வம் சொல்ல, ஏன் உனக்கு அழுக வருது, ஆண்டுடைய நாமத்தை வகைப்படுத்துறதுக்கு ஏன் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஞாபகம் இருக்கவும் தெரியல. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அட்டி கொடுத்த பாருங்க, கொஞ்ச நேரத்துல எழுத்துட்டான். இனிமேல் நீங்க அடிச்சீங்கன்னா பக்கத்துல ஏற்கனவே கிணறு ஜான்சி கிணறு இருக்கு, விளையாட்டுக்கு வந்தவங்களுக்கு தெரியும். இந்த கிணத்துல விழுந்து செத்துக்கிறோம் அப்படின்ட்டான். சின்ன பையனா இருக்கும்போது அட்டா வச்சிக்கிற பிசாசி எப்படி எல்லாம் கிரியை செய்யறான். நான் இப்படி எல்லாம் நினைச்சிட்டு இருக்கேன், பிசாசி இப்படி கிரியை செய்யறான்னு சொல்லிட்டு எனக்கு நான் ரொம்ப வேதனை. உடனே ஒரு யோசனை வந்துச்சு. சரிடா, 3 பையங்க, நீ ஒரு செத்தாலும் சாவு, கிணத்துனாலும் விழுந்து சாவு அப்படின்ட்டேன். செத்தாலும் பரவாயில்ல, நான் கேசி சொல்லி 6 சொல்லித்தான் தருவேன் அப்படின்னு சொன்னேன். இப்படி அடிச்சு இப்ப பாருங்க, 10 நாளைக்கு முன்னாடி தான் 55,000 ரூபாய்க்கு எங்க கேரளாவில் எந்த இடத்துல போய், ஆமா நெடுவங்கடா, அங்க போய் ஒத்தையிலே என்னைய கூப்பிட்டான். நான் வர முடியல, போக முடியாது சொல்லு. 55,000 ரூபாய் கொடுத்து இப்ப வாங்கிட்டு வந்து வாசிக்கிறான். கை வச்ச உடனே அதோட புது கேசியம் இருக்க போய் தான் கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கு. இல்லைன்னா கை வச்ச உடனே வாசிப்பான். என்ன காரணம், நான் அவன் மேல கை வச்சதுனால இப்ப அவன் ஹார்மோனியத்துல கை வச்ச உடனே என்ன உண்டாது சொல்லுங்க. அன்னைக்கு மட்டும் யாரா வேண்டாண்டா, நீ தங்க பிள்ளை இல்ல, ஏன் ராசா பிள்ளை இல்ல, நீ கடவுள் செத்துருவியோ, வேண்டாம். ஹார்மோனியம் படிக்க வேண்டாம், கேசியம் படிக்க வேண்டாம், நீ உன் மனம் போக அப்படின்னா இப்ப முடியுமா? இப்ப ஒரு நாளைக்கு இந்த கேசியம் வாசிக்கிறவங்களை கூப்பிட்டு வந்தா 1,500 ரூபாய் 2,000 ரூபாய் கொடுக்கணும். ஆனா
நம்ம எந்த கூட்டம் வச்சாலும் எல்லாம் செட் ஆள் இருக்கு. பாட்டு பாடுறதுக்கு ஆள் இருக்கு. அப்புறம் பக்கத்துல செல்வகுமார் படம் இருக்கிறார் பாட்டு பாடுறதுக்கு. நம்ம பிள்ளைகள் நல்லா பாட்டு பாடுறாங்க. நல்லா ஆர்கனம் வாசிக்கக்கூடிய கூட எல்லாரும் 4 பேராவது படிக்கணும். இப்படியாக பாடல் என்பது மிக மிக முக்கியமான காரணம். அதனால என் உணர்வெல்லாம் எல்லாரும் பாடகரா மாறணும், எல்லாரும் கர்த்தரை பாடி துதிக்கணும். ஆனா நான் எவ்வளவுக்கு எவ்வளவு முயற்சி பண்றோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு எனக்கு மேல பிசாசு முயற்சியும் பண்றோம். நான் பாடகரா மாத்தணும் சொல்ல 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 எங்க எல்லாரும் அதுல கொஞ்சம் அஜாக்கிரதையாக தான் இருக்காங்க. கொஞ்சம் ஒத்தாங்க. இந்த ஆண்டில நல்லா என்ன செய்ய வேண்டும், பாடி துதிக்க வேண்டும். பிரியமானவர்களே, பிறந்த நாளா இருந்தாலும் அடக்க நிகழ்ச்சியா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் பாட. ஆராரோ பாலகனே ஆராரிரோ, ஆராரோ பாலகனே ஆராரிரோ, ஆராரோ பாலகனே ஆராரிரோ, ஆராரோ பாலகன். கைதட்டுங்களே. ஆண்டவராய் பிறந்து விட்டார், ஆதாமி துணை போக்க ஆண்டவராய் பிறந்து விட்டார், அன்னைமணி பாலகனாய் ஆராரோ பாலகனே ஆராரிரோ, ஆராரோ பாலகனே ஆராரிரோ. கன்னிகை கண்மணியே கடவுளின் மகனே, காய்கொள் நீக்கினவே பந்திராய் போலி வளர்த்தாய், சுவை மிகுந்த பேருனக்கு செல்லும் மதுரை முளைப்போ இசை மூட்டும் இருவிருப்பு. ஆராரோ பாலகனே ஆராரிரோ, ஆராரோ பாலகனே ஆராரிரோ. பிறந்தது முதல் தாலாட்டுது முதல் கடைசி வரையாக இந்த பாடல். வேற சொன்னாங்க, ஒரு நிகழ்ச்சி இருக்கும்போது ஒரு அம்மா வந்தாங்க, ஒரு வயசான ஒரு அம்மா. ஐயா 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 கர்நாடகத்துல ஒரு பாட்டு பாடுங்க அப்படின்னாங்க. அப்பா, கர்நாடகத்துல ஒரு பாட்டு பாடு. வயசான அம்மாவுக்கும் கூட என்ன பாட்டு கேட்கு? கர்நாடக பாட்டு கேட்கு. இப்படியாக வாழ்க்கையிலே பல முயற்சிகளை பாடல் சொன்னா அப்படி எல்லாருக்கும் பரவசமாயிருக்கும். நாமும் இந்த உலக வாழ்விலே பாடலை பாடி துதிக்க வேண்டும், ஸ்தோத்திரிக்க வேண்டும், கனப்படுத்த வேண்டும். அப்படி பாடுவதே சிறந்தது என்று சிறப்பாக பாடும்படியாக செல்விதாஸ் அவர்கள் பாடும்படியாக இருக்கிறார்கள். பாருங்க, பாடி பாடி துதிச்சு நல்ல ஆரோக்கியம் பெற்று எவ்வளவு அருமையா அழகாக இருக்கிறார். கர்த்தருடைய கிருபையினாலே சகல காரியத்திலும் முன்மாதிரியா இருந்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிறபடியினால் வேதம் சொல்லுகிறது, என்னை கனம் பண்ணுகிறவனை நல்ல காட்டு சொல்லுங்க. ஆம், சரி. ஒரு கேள்வி உங்களுக்கு. பைபிள்லயே முதலாவது பாடிய, நான் பரிசு வாங்கி வைக்க நேரத்தில் மறந்தே போச்சு. சரி, இருந்தாலும் வேற குறிச்சுக்கிறோம். பைபிள்லே முதலாவது பாடியவர் யார்? டக்குன்னு சொல்றாங்க, மிரியாம். வேற யாராவது டக்கு யாரு சொல்றாங்க? பேசுறது யாரு சொல்றாங்க? அது பொதுமக்களுக்கு பரிசு. தாவீது. வேற யார் சொல்றாங்க உங்களுக்கு பரிசு? முதல் பைபிள்ல முதலாவது பாடினவர் பவுல் சிலா. அதாவது சரி, பரிசு யாருக்கு இல்லை பாடியது பாடியது கிடையாது. அது வந்து அதாவது மோசேயும் இஸ்ரவேல் ஜனங்களும் பாடினதாகத்தான் பைபிளிலே முதலாக வாசிக்கிறோம்.
வேற யாராவது கருத்து இருந்தால் என்கிட்ட மட்டும் சொல்லுங்க. என்ன இந்த ஒளிக்காரத்துலாம் வேற யாரும் வச்சுருக்காங்க, ஒரு பயிரை பற்றி தெரியலன்னு என்கிட்ட மட்டும் சொல்லுங்க, ஃபோன் பண்ணாலும் சொல்லுங்க. சரி, முதலாவது பாடியவர் மோசையும் இஸ்ரவேல் ஜனங்களும் என்று நான் வாசிக்கின்றோம். சரி, இப்படியாக கர்த்தருடைய நாமத்தை மகிழ்ப்படுத்த வேண்டும், துதிக்க வேண்டும், மகிழ்த்து சந்தோஷத்தோடு. நீங்க பாருங்க, பல சபைகளிலே பாடல் பாடும் போதும் கூட பல நிலைமைகளிலே ஒரு உற்சாகம் இல்லாமல் செயல்படுகிறார். இதை குறித்து தெல்ல தெளிவாக அருளாட்சிகளை பிறந்து வளர்ந்து பல லட்சத்திற்கு அதிபதியாக வாழ்ந்து திருப்பூரை வந்து பல லட்சத்திற்கு வீடு வாசலை கட்டி லட்சாதிபதியாய் வாழ்கின்றதாக சகோதரர் செல்விதாஸ் அவர்கள் இப்பொழுது சிறப்புரையாற்றுவார்கள். எல்லாரும் கவனமாய் கேளுங்கள். சில பாயிண்ட் சொல்லும்போது கைதட்டை உற்சாகப்படுத்துங்க. வரும்போதே உற்சாகப்பட்டு கைதட்டுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மிகவும் சந்தோஷமா இருக்கிறேன்னு நினைக்கிறேன். சோதரம் சந்தோஷமா தான் இருக்கும். ஏன்னா நல்ல குழம்பு வேற, பொரிச்ச மீன் வேற, குழம்பு மீன் வேற, நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கும். சோதரம் இந்த நாளிலும் கூட இந்த பட்டிமன்றத்தை பார்க்கும்படியாக, கேட்கும்படியாக, ரசிக்கும்படியாக வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பட்டிமன்றத்தினுடைய தலைப்பை நான் உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். கிறிஸ்தவர்களாகிய நாம் பழைய ஏற்பாட்டின்படி துதித்து மகிழ்ந்து போற்றி நடனத்துடன் ஆடுவது சரியா, புதிய ஏற்பாட்டின்படி பயத்தோடும் பக்தியோடும் துதிப்பது சரியா என்று சொல்லி தலைப்பிலே நாங்கள் பேச வந்திருக்கிறோம். இவைகளிலே எங்களுடைய தரப்பினராக பேச வந்திருக்கிறது பழைய ஏற்பாட்டின் தரப்பினராக துதித்து மகிழ்ச்சியோடு ஆடுவது சரியா என்று சொல்லி நாங்கள் பேச வந்திருக்கிறோம். இந்த எதிர்ப்பு தர காரியங்களை பார்க்கும் பொழுது நான் காலையிலிருந்து உற்று நோக்கி பார்க்கும் பொழுது அதிகமாய் கைதட்டினதே இவர்கள் தான். உற்சாகமாய் கைதட்டினதே இவர்கள் தான். சந்தோஷமா இருக்கிறது நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா இருக்காங்க. அதோடு மாத்திரமல்ல, இங்கே அமர்ந்திருந்த நமது ஊழியரும் அவர்களும் காலை ஆட்டிக்கொண்டு அருமையாக ரசித்துக் கொண்டு பாடினார்கள். இரண்டு பாஸ்டர் இருந்தாங்க. அது மாத்திரமல்ல, நம்ம நடுவரையாவுக்கு வருது. இவ்வளவு நேரம் நம்ம கேட்டுட்டே இருந்தோம், நல்லா ரசிச்சீங்க, நல்லா சிரிச்சீங்க, எல்லாம் பண்ணீங்க. அவர் மகன் கேசியோ பலவதுக்காக வேண்டி இருக்கிறான், அடித்தாராம், செத்தாலும் பரவாயில்ல. இதுல இருந்து நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? துதிப்பது நல்ல கேசிய வாசித்து சந்தோஷமான ஆறு பாடி துதிப்பது நல்லது என்று சொல்லி நடுவர்களே தீர்ப்பு சொல்லிவிட்டார். யோசித்து பாருங்க, ஒரு மகன் தமிழ வாசிக்க வேண்டுமா, ஒரு மகன் கேசிய வாசிக்க வேண்டுமா, இன்னொரு மகன் இப்படி ஒவ்வொரு காரியத்திற்கும் முக்கியத்துவம் வைக்கிறவரே நம்ம நடுவர் அவர்கள். கரெக்ட் கரெக்ட். ஆமா, அப்படி இருக்கும்போது இவருக்கு என்ன விதத்தில் நீங்கள் பதில் சொல்லுவீர்கள்? அதுக்காக ரொம்ப அரட்டாங்க. இந்த தரப்பினர்கள் ஒருவர் ஜெபமணி கொண்டு வருகே தூக்கி விட்டாங்க. நான் பேர் சொல்ல விரும்பினேன். ஏனென்று சொன்னால் உற்சாகம் வேண்டும். இன்றைக்கு நமது நடுவர்கள் சொன்னார்கள், ஊழியராக இருக்கும்போது இப்ப நடுவர் நன்றாக யோசித்துள்ளது. அவர் நடுவர் ஒரு 2 மணி நேரத்துல தான் நடுவர் சொல்லணும். ஊழியராக இருக்கும்போது என்ன சொன்னார்? அவர் கான்ஃபரன்ஸ் கால்ல செய்தி கொடுக்கும் பொழுது நல்ல உற்சாகமா இருந்தது. முடிந்த உடனே என்ன போயிட்டு கேட்காரு, ஏப்பா செய்தி நல்லா இருந்துச்சா? அருமையா பேசுறாரு மாமா அப்படின்னு பேசுறேன். பாரு எவ்வளவு சத்தமா, எவ்வளவு உணர்ச்சியா பேசுறாரு, அவருக்கே பிடிச்சிருக்கு பாருங்க. அப்ப எங்க தரப்புல இருக்குதா சரியான முறையில் கைதட்டுவோமா?
என்னைக்குமே துதிப்பதற்கும் உற்சாகத்துடன் பாடுவதற்கும் தான் மக்கள் கூட்டமாய் வரும். கரெக்ட் கரெக்ட். இப்போ உள்ள காலம் மாறி, அதுக்கு வந்து இப்போ உள்ள காலம் தலைகளா மாறி போச்சு. அதை பத்தி பேசாதீங்க. சரி. நடுவர்களே, நான் சிறு வயதுல ஒரு இறந்த வீட்டுக்கு போயிருந்தேன். எந்த வீட்டுக்கு? செத்த வீட்டுக்கு. அங்க ஒரு கொட்டுமலை, அதாவது மேலம் அடிக்கிற இடத்துல நான் போய் நின்னேன். சரி. நான் பார்த்து கொண்டே இருந்தேன். அதை பார்க்க 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 என்னுடைய கை கண்ணால ஆடுகிறது. இதுல இருந்து என்ன கண்டுக்கிறோம்? கை மட்டும் தான் ஆடுது. தமிழ் இல்லைங்களா? அதனால நான் திரும்பி பார்த்தேன், ஐயோ நம்ம கை ஆடுகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே அப்படியே இருந்தேன். இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, தமிழவா இருந்தாலும் சரி, கேசியவா இருந்தாலும் சரி, யாராவது உற்சாகமாய் பாடல் பாடினாலும் சரி, அவங்க என்ன செய்வோம்? உற்சாகம் கிடைக்கும். எனக்கு மாத்திரமல்ல உற்சாகம், இங்க இருக்கிற எல்லாரும் உற்சாகம் வரும். இன்னைக்கு ரொம்ப உற்சாகமா இருக்கும். நடுவர்களே, இப்ப அமைதலாக ட்ரம்ஸ் கேசியோ எதுவுமே இல்லாத சபை எந்த சபையா? சொல்லுங்க ஐயா, நடுவர்களே சொல்லுங்க. நம்ம சபை சொல்லக்கூடாது. அப்படி இல்ல, நம்ம சபை நன்றாக நீங்களே சொல்லிருக்கீங்க. பாடல சத்தம் அதிகமா படிக்க அப்படின்னு சொல்லிருக்கீங்க. அது சூழ்நிலைக்கு ஏற்றவாறு. உற்சாகம் வேண்டும் என்றால் என்ன வேண்டும்? கைகள் தட்ட வேண்டும், அதிகமாய் சத்தம் ஆட வேண்டும். இன்றைக்கு நம்ம சபையில வந்து ஊழியர் பேசினார்கள், எவ்வளவு உற்சாகமா பேசினார்கள் என்று சொல்லி கொஞ்சம் இருக்குது. இதுல கொரோனா வியாதியில இந்த துள்ளுக்குள்ளீங்கன்னா, ஒரு வருஷம் கொரோனா வியாதியில இந்த துள்ளுக்குள்ளீங்கன்னா, கொரோனா வியாதியில எந்த மாதிரி துள்ள மாட்டாங்க. இப்ப நம்ம வேதத்திற்கு வருவோம். முதல்ல நமக்கு கிட்டாரம், நாதசுரம், கிண்ணறம் இவையெல்லாம் கிடைக்கப்பட்டுள்ளது. அதுக்கு ஆதி தகப்பனாய் இருக்கிறது யூபால் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அப்ப ஆரம்ப கட்டத்திலேயே ஒரு ரசிக்கக்கூடிய ஒரு தன்மைக்கு தேவையான பொருட்கள் வேண்டும் என்று சொல்லி பழையப்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறார்களே. சரி. அப்ப இது தேவையில்லை என்று சொல்லுவது எப்படி? சொல்லதுக்கு முன்னாடி வந்திருக்கிறார்கள். அப்படி போகிறதுக்கு தான் நாங்கள் விரும்புகிறோம். பேசிட்டாலும் போட்டு கொஞ்சம் பொறுங்க, பேசிட்டாலும் போட்டு. அதற்கு அடுத்ததாக ஒரு வசனத்தை நான் சொல்கிறேன். பிரசங்கி 3:4 சொல்லுகிறது, அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் ஆட ஒரு காலம் உண்டு என்று சொல்லுது நடுவர்களே. இதுல இந்த நடனம் ஆட ஒரு காலம் உண்டு என்று சொல்லுகிறோம்ல, அந்த அர்த்தத்திற்காகத்தான் நான் இன்றைக்கு உங்கள் மத்தியில பேச விரும்புகிறேன். மோசே தேவனை துதித்தார் என்று சொல்கிறோம். இப்போ நீங்க தான் பேசுறீங்க. ஆமா, துதித்தார். தேவனை மகிமைப்படுத்தினார், தேவனை பாடல் பாடினார். எதற்காக? புகழ்ந்தார். எதற்காக? அவர் எதற்காக பாடினார்? விடுதலை கிடைக்கும். இதெல்லாம் நம்ம கண்டிப்பா சொல்லணும். விடுதலை கிடைத்தது. இந்த விடுதலை கிடைத்தது. அந்த சாதாரண விடுதலைக்கு அந்த ஆட்டம் ஆடுறாருன்னா, நம்ம ரட்சிப்பின் நம்ம ரட்சிப்பு கிடைக்கிறது என்று சொன்னால் நம்ம எந்த ஆட்டம் ஆட வேண்டும், எப்படி துதிக்க வேண்டும், அது சொல்லுங்க. இது சரியான கருத்து. உலக மீட்புக்கே உன்னதமானவரை அமிதமாக துதித்தார்கள் என்றால், ஜீவனுள்ள கர்த்தர் நம்மை பாவத்திலிருந்து மீட்டெடுத்த உன்னதமானவரை துதிக்க வேண்டும், ஸ்தோத்திரிக்க வேண்டும். அவரை மகிழ்ச்சியோடு உன்னதமானவரை உயர்த்த வேண்டும். ஸ்தோத்திரம். ஒரு மனைவி கர்த்தரோடு சந்தோஷமா எங்கள் தரப்பிலிருந்து நீங்க சரி என்று சொன்னால் நீங்கள் சிரித்துக் கொண்டிருப்பீர்கள், சந்தோஷமா இருப்பீர்கள். அடுத்தபடியாக மோசேயினுடைய சகோதரி ஆடினாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம், பாடினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த காரியங்களை எல்லாம் நாம் ஆராய்ந்து பார்த்தோமானால், அந்த தரப்பிலே நாம் இருந்து இந்த இடத்துல ஒரு விடுதலை கிடைத்தால் நாம் எப்படி இருப்போம் என்பதை நாம் உணர்ந்து கொண்டோமானால், எந்த அளவிற்கு நாம் ஆடுவோம் என்று, எந்த அளவிற்கு நாம் பாடுவோம் என்று உணர்ச்சி உரமாக இருக்கும். கரெக்ட். மீட்டெடுத்தவரை உம்மை பாடாது யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன், உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். கொஞ்சம் ஸ்பீடா. துதியும் உமக்கே அல்லேலூயா, உனக்கியும் உமக்கே அல்லேலூயா, கனமும் உமக்கே அல்லேலூயா, உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரைஸ் லார்ட். ஸ்தோத்திரம். நடுவர்களே,
இப்பொழுது நான் கருத்து கணிப்பு எடுத்தேன். நம்ம பிரதம சபை மொத்த உலக அளவில் எவ்வளவு இருக்குது அப்படின்னு நான் எடுத்தேன். உலக அளவில் கண்ணுங்கப்ப எல்லாரும் கேட்டேன். ஒரு மணி நேரம் பேசக்கூடிய கேள்விக்கு பதில் எடுத்தது அந்த ஐயா தான் கேட்டேன். சுமார் அதை பத்தி பிரச்சனை இல்லை. சுமார் 2 லட்சம் சபை உள்ளதா? 20,000 சபை உள்ளதா? அப்படி சொல்லாது. 2 லட்சம் ஊழியர்கள் உள்ளதா? அப்படி இருக்கிற போது இதை நான் கணக்கெடுத்து பார்க்கும் பொழுது மற்ற சபைகள் எவ்வளவு இருக்கிறது, பெந்தைக்கோஸ்து சபை எவ்வளவு இருக்கிறது அப்படி எல்லாம் பார்க்கும் பொழுது அநேகமா இருக்கிறதா? எவ்வளவு? அப்ப இங்க என்னாச்சு நடுவர்களே? இது எதற்காக நான் சொல்கிறேன் என்று சொன்னால், துதித்து பாடி மகிழ்ந்து போற்றும் பொழுது மக்கள் கூடுகிறது, சபையும் கூடுகிறது, ஊழியரும் கூடுகிறது. நடுவர்களே இவ்வளவு நேரமா ரெண்டு செய்தியை கேட்டு முடிஞ்ச உடனே நான் என்ன விளக்கம் கொடுக்கிறேன்? இப்படிலாம் செய்தி கொடுத்தா கூட்டம் வருவாங்களா? கூட்டம் குறையத்தான் செய்யும். கூட்டம் குறைஞ்சாலும் இருக்கிறவர்களா கர்த்தருக்குள் சிரமமா இருப்பார்கள். அதை நீ யோசித்து பாருங்க. ஆமா, நடுவர்களே இன்னொரு காரியம் சொல்லணும். மற்ற சபையிலிருந்து இது உற்சாகமான சபைன்னு எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க நடுவர்களே? ஒன்றுமில்லையா? இல்லை, உற்சாகம் இருக்கிற இடத்தில் மக்கள் கூடும். உற்சாகம் இருக்கிறப்ப சினிமா கட்டளை கூடக்கூடாதுன்னு சொல்லி இப்போ 10 பேர் கூண்டா போன்னு சொல்லிட்டாங்க. அதனால எதுக்கு தான் உற்சாகம், எதுக்கு தான் கொஞ்சம் யோசித்து பார்த்து பேசணும். உன் இஷ்டத்துக்கு நீ பேசக்கூடாது. இந்த புது வருஷத்துல இருக்கிறோம். ஆமா, உற்சாகத்தோடு இருக்கக்கூடிய களியாட்டு இருக்கக்கூடிய இடத்திலேயே 10% இருக்கணும்னு சொல்லி சட்டம் போட்டுருக்காங்க. சப்போர்ட்டா பேசுங்க, அவங்க பேசுவாங்க. ஆரோனின் சகோதரியாகிய மிரியாமுக்கு தீர்க்கதரிசி என்று சொல்லப்படுகிறது. அப்ப தீர்க்கதரிசி என்று சொல்லப்படுகிறவள் அநேக பெண்களை கூப்பிட்டு நடனமாடி துதித்து கொண்டாடினார். எதற்காக என்று சொன்னால், அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்து வரும் பொழுது அங்கே எகிப்தில் உள்ள ஜனங்களை அழித்து போட்டார், நம்மை விடுதலை பண்ணினார் என்று சொல்லி சந்தோஷமாக மகிழ்ச்சியாக துள்ளி குதித்து மகிழ்ந்து ஆடினார் பாடினார் என்று சொல்லி வேதம் சொல்லுது. சரி, உனக்கு ஒரு சப்போர்ட் ஒரு பாட்டு பாட்டா? விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார் என்ன ஆனந்தம். நான் பாடி பாடி துதிப்பேன், தினமாடி ஆடி துதிப்பேன், எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன் எங்கே சுஜீவிக்கிறார். உனக்காக சப்போர்ட் பண்ணிருக்கேன், என்னைக்காவது ஒரு நாளைக்கு சப்போர்ட் பண்ணணும். இப்ப இவ்வளவு நேரம் பழைய பாட்டை பார்த்தோம். புதிய பாட்டு என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, புதிய பாட்டு அவங்க பேசுவாங்க இல்ல, அதுல ஒரு நடனம் இருக்கிறது. அதற்காக அதாவது ஒரு பாடல், ஒரு சத்தம் இருக்கிறது. அது ஒரு சில காரியங்களை நாம் சொல்லுவோம். இயேசு கிறிஸ்து கழுதையிலே பவனி ஏறி வந்தார். அவர் மாத்திரமாக அநேகர் கூடி வந்தார்களாம். அந்த வசனத்தை நாம் பார்க்கும்போது அநேகர் தங்கள் வஸ்திரங்களை விரித்து வேறு சில மரக்கன்றுகளை தரித்து அது வழியிலே பரப்பினார்கள் என்று சொல்லி பார்ப்போம். முன்னடப்பார் பின்னடப்பார், ஓசன்னா கர்த்தரின் நாமத்திலே வருகிறவர் ஸ்தோத்திரிப்போம், ஓசன்னா ஓசன்னா என்று சொல்லி அனந்த சத்தமாய் கூப்பிட்டார்கள் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். இந்த சத்தம் தேவையில்லையா? சொல்லுங்க, இவ்வளவு சத்தமாய் பேசினார்கள், இது தேவையில்லையா? நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பவனி வருகிறார். அப்படி இருக்கும் பொழுது ஓசன்னா என்று சொல்லும் பொழுது அவரை மகிமைப்படுத்துகிறது. அதே போல நடுவர்களே, நான் சொல்லுகிறேன், சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் உற்சாகத்தோடு நாம் பேசினால்தான் இருந்தால்தான் மக்களும் கூடும், அவர்களும் உற்சாகத்தோடு இருப்பார்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இனிமே பேச்சு தேவையா? பட்டிமன்றமே முடிஞ்சிச்சு. மார்க் எல்லாமே இவருக்கு போட்டு ஏதோ முடிச்சலாம்னு பாக்கையா?
இப்படி பேசுறதுக்கு அடுத்தவங்கள என்ன பேசுறீங்களே பரிதாபம் பார்த்தா அங்கே பேச போறாங்களோ. அடுத்து பேச போறது யார் தெரியுமா? அவங்க பேச வருகிற சகோதரியே பேசுவாங்க. அவங்களும் சாதாரணமானவர்கள் அல்ல. சிங்கள வீட்டில் பிறந்து வளர்ந்து சிறப்பாய் பேசக்கூடிய சகோதரி இப்பொழுது குழந்தை மாணவர்கள் ஆண்டவரே சோதர ஐயா. ஸ்தோத்திரம். என்னுடைய உரையை நான் துவங்குகிறேன். பைபிளின் அருமை பெருமை கருத்துக்கள் எல்லாம் ஆய்ந்து அறிந்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கிற எமது ஊழியக்காரர் அவர்களுக்கும் என் அன்பிற்கும் மரியாதைக்கும் சூப்பர் ஸ்டாராக விளங்கி கொண்டிருக்கும் எமது சட்டமன்ற தலைவராகிய எங்களுக்கே தீர்ப்பு சொல்ல போகும் எமது பட்டிமன்ற தலைவர் அவர்களுக்கும் என்னை போல நல்ல மனம் படைத்த எமது தேவ பக்தியின் தலைப்பில் பேச வந்திருக்கும் பேச்சாளருக்கும் தப்பை தப்பென்று தெரிந்தும் தப்பை தப்பில்லாமல் சொன்னால் தப்பும் தப்பில்லை என செய்து தவறான தப்பை பேச வந்திருக்கும் என் எதிரில் பேச்சாளருக்கும் என்னதான் பேசுவார்கள், எந்த அணியினர் தான் செய்வார்கள் என்று என்னதான் பேசுவார்கள், எந்த அணியினர் தான் செய்வார்கள் என்று சுத்தமான கைகளோடு மாத்திரமல்ல சத்தமான கைகளோடு கைதட்ட வந்திருக்கும் எனது இரு சபைகளின் விசுவாச பிள்ளைகளுக்கும் புதிதாக வந்திருக்கும் மற்ற சகோதர சகோதரிகளுக்கும் என் அன்பான முதற்கண் வணக்கத்தையும் ஸ்தோத்திரத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பேச வந்திருக்கிற தலைப்பு புதிய ஏற்பாட்டின்படி தேவனை பக்தியோடு துதிக்க வேண்டும் என்று சொல்லி. நடுவர் அவர்களே, உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த மீட்டிங் முடியறதுக்கு முன்னாடி சாப்பாட்டுக்கு முன்னாடி நீங்க ஒரு क्वेश्चनோட ஒரு பதிலை நீங்க எங்களிடம் கூறினீர்கள். உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனா எனக்கு இருக்கு. நான் வந்து இந்த ஊழியக்காரரை எதற்காக அழைத்தேன் என்று தெரியுமா? 10 நாள் அவருடைய பிரசங்கத்தை நான் கேட்டேன். அதனால தான் அவரை அழைத்தேன் என்று நீங்கள் கூறினீர்கள். ஆனால் நீங்கள் இப்படி கூறியிருக்கலாமே, இந்த ஊழியக்காரர் நன்றாக ஆடினார், நன்றாக பாடினார், அதனால தான் நான் கூப்பிட்டேன் என்று இதிலிருந்து என்ன தெரிகிறது? ஆடி பாடி தேவனை துதிப்பதை விட தேவ பக்தியோடு உள்ளான உணர்வோடு சத்திய வார்த்தைகளை கேட்பதுதான் இதிலிருந்து எனது எதிர்கட்சியினருக்கு விளங்கி இருக்கும். ஆடல் பாடல் முக்கியமா இல்ல தேவ பக்தி தான் முக்கியமா என்று விளங்கி இருக்கும். எங்கேயோ மரண வீட்டில் அடித்தார்களாம், என் கை கால்களை தேவ பக்தியுள்ள மனிதர்களாய் அந்த இடத்துல இருந்து ஒரு உணர்வு இருந்திருக்குமானால் ஒருவர் மறைத்து தூக்கி கொண்டு போகிறார்களே, ஆடுகிறார்களே, ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்த பையனா தேவனுடைய நாமம் தூசிக்கப்படும். இதே தேவ பக்தியுள்ள மனிதர் அந்த இடத்துல இருந்திருப்பார்களானால் ஒரு உணர்வு எப்படி வந்திருக்கும் தெரியுமா? இவங்க இயேசுவையே அறியாமல் மரணத்துக்கு இவங்க பாத்துறதா போறாங்களே, இதற்கு ஆடல் பாடல் தேவையா? மானம் கெட்டு வெக்கம் கட்டி போய் ஒரு சந்தோஷத்துக்கு நிறுத்த பாடலாம். இது ரொம்ப தேவ பக்தி இருந்தா அப்படி ஆடுவதற்கு தோணாது. ஏன்னா அவங்க மரிச்சிருக்காங்க, நித்திய ஜீவனை பெறாம எங்க போறாங்க? நரகத்துக்கு போறாங்க. அந்த தேவ பக்தி இருந்துச்சுன்னா அந்த உணர்வு என்ன வந்திருக்கும். அடிச்சாங்க என் கால்களில் ஆடுங்க, அந்த வார்த்தை வந்திருக்காது.
அது இதுல நில்லு, இருந்து அது என்ன நில்லு. தெரிகிறது? ஏய், நில்லு, நில்லு. சிங்கிள் வீட்டுக்காரி சிறப்பா பேசுறாளே. எல்லாம் ஒரு சிங்கிள் வீட்டுக்காரி பிறந்ததுனால ஒரு கை தட்டுங்க. அதுக்கப்புறம் யூவால் பத்தி பேசினாரு. ஆமா பேசுறாரு. வேதத்திலே அவர்தான் கிண்ணறக்காரர் என்று சொல்லி பேசினார். ஆமா நில்லு. பேசினாருன்னு அவர் பார்த்து கொஞ்சம் இது பண்ணி சொன்னாங்க. வீட்டுல வந்து அடி விழுந்து பயம். மகனுக்காக நான் வர்றேன். ஆமா கவலைப்படாத பேசுனல. பேசினார்கள். அவர் கிண்ணறக்காரரா இருந்தார் சரி. அவர் கிண்ணறக்காரரா இருந்தது நிமித்தமாக யாரையாவது கர்த்தருக்குள் வழி நடத்தினார் என்று பழைய ஏற்பாட்டிலோ இல்ல யூவாலை பத்தி புதிய ஏற்பாட்டிலோ எங்கேயாவது அவரை பற்றி நாம் படிக்கிறோமா? ஆமா படிக்கிறோமா? படிக்கவில்லை. இல்லை. இதுல இருந்து என்ன தெரிகிறது? ஏதோ அவர் கிண்ணறத்தை முதலில் கண்டுபிடித்தார் என்று அதற்காக ஒரு அடையாளம் காட்டப்பட்டதுதான் இந்த யூவாலுடைய பெயர். ஆனா தேவ பக்தி உள்ளவர்களா இருப்பார்களானால் அவர்கள் மரிக்கும் போது கூட அந்த தேவ பக்திக்குரிய ரகசியத்தை சொல்லி என்ன செய்வாங்க? வர்றவங்க எல்லாம் ஜெபம் பண்ணி என்ன செஞ்சிருப்பாங்க? அனுப்பியிருப்பாங்க. அதே மாதிரி என்ன எதிரணியினர் பேசினா மிரியாமை பத்தி அவங்க எகிப்துல இருந்து விடுதலை கொடுத்ததுனால அவங்க சத்துருக்கிற கடல்ல சமுத்திரத்துல என்ன செஞ்சாங்கன்னா தள்ளுனாங்களாம். அதனாலதான் அவங்க என்ன செஞ்சாரு? அவ தீர்க்கதரிசியா மிரியாம் இருந்தால் ஆனால் சகல ஸ்திரீகளோட என்ன செஞ்சாராம்? கூட்டிட்டு போய் நடனம் ஆடினான். இதெல்லாம் எதற்காக? அவங்களுக்கு அந்த உலகத்துல அந்த எகிப்தின் அடிமையிலிருந்து விடுதலை கிடைச்சதுனால என்ன செஞ்சாங்க? ஆடினாங்க. சந்தோஷத்தின் மிகுதினால துதித்தார்கள். ஆடினாங்க. அது அந்த கொஞ்சம் குறிப்பிட்ட அந்த நேரத்துக்கு மாத்திரம் தான். கொஞ்ச நாளைக்கு தான். அது பரலோக ராஜ்யத்துக்கு குறிதானே? அல்ல. அதை அவர்களே கூறுகிறார்கள். அது வந்து கொஞ்ச காலம் தான். ஆனா தேவ பக்தி தான் இந்த ஜீவனுக்கும் இந்த ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதுன்னு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே என்ன சொல்லியிருக்காரு? சொல்லியிருக்காரு. சரி இல்லை இப்போ கண்ணதுரை கழித்து நீ ரொம்ப கண்ணதுரை கழித்து சரி ரொம்ப வருத்தப்படுதாரு. சரி கொஞ்சம் குறைச்சு பேசுறேன். ரொம்ப விளாசு பேசுறேன். சரி ஆரம்பிக்கிறேன். சரி ஆடி பாடிதான் தேவனை துதிக்க வேண்டும் என்று சொல்லி என் எதிர் அணியினர் இவ்வளவு வரைக்கும் உற்சாகத்தோடு ஒரு வார்த்தை கண்டவன் சொல்லிட்டாங்க எல்லாருக்கும் தெரியுங்க. எதிரணியாகி கணவன் சொல்லிட்டு எல்லாருக்கும் கணவன் தெரியும். ஆடி பாடிதான் தேவனை துதிக்க வேண்டும் என்று சொல்லி இனிய வரைக்கும் பேசினார்கள். நீங்களும் ஆமாம் என்று கூறி கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன். சரி இருக்கட்டும். அவரிடமே நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன். ஆடி பாடி தேவனை துதிக்க வேண்டும் என்று சொல்லி நீ சொன்னீர்கள். கரெக்ட் தான். இதே அடிப்படையில உங்கள் வாயே கிறிஸ்துமஸ் அப்போ பக்கத்து சர்ச்சுக்கு சென்றிருந்தார் எமது எதிர்க்கிற அணியினர். நல்லதான பக்கத்துல போயிட்டாரு. ஒரே சொல்ல வராங்க. அவர் கூறினதையே நான் ஒன்று கூடாமல் குறையாமல் கேட்கிறேன். அவரே இருந்தார். அவரிடம் கேளுங்கள். சரிங்க. அங்க ராபர்ட் அப்படிங்கிற ஒரு ஊழியக்காரர் வந்தார். அன்றைக்கு முழுவதும் கிறிஸ்துமஸ் முழுவதும் ஆடலும் பாடலுமாகத்தான் அந்த நேரம் ஓடிக்கொண்டிருந்தது. எல்லாரும் உற்சாகமாக வந்தார்கள். இவர் அங்க போய் சென்று வந்தார். சந்தோஷமா இருந்தார். பிறகு என்னிடம் கூறினார், இது என்ன சபை? காலையில வந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் ஒரே பாட்டுல ஆட்டம். இங்க பாரு, நான் வீடியோ எடுத்துட்டு வந்திருக்கேன். எம்ஜிஆர் மாதிரி ஆடுதாரு பாடுதாரு. அதையே ஒரு டான்ஸாவே எடுத்து வந்து என்ன காமிச்சாரு. அப்ப நான் சொன்னேன், இப்படி எல்லாம் குறை பேசாதீர்கள், அது இருக்கட்டும். ஆக மொத்தம் சர்ச்சுக்கு அதிகாரம் வருகிறார்கள் அல்லவா அப்படி என்று நான் கூறினேன். இருந்தாலும் ஆடி பாடிக்கொண்டே நேரத்தை கழிக்கிறார்களே, இதுல என்ன வல்லம் இருக்கு? இதுல என்ன தேவனுடைய செய்தி இருக்கு? ஆடல்பாடல் நிகழ்ச்சி கழிவுந்து செயல்படுறாங்க அவ்வளவுதான் என்று இவர்கள் கூறினார்கள். பட்டிமன்றம் தெரிஞ்சு கொண்டு சொல்லிட்டாரா? அப்போது கூறிய அந்த வாயும் வார்த்தையும் இப்போது ஏன் இப்படி கூற வேண்டும்? அதான் அரை மணி நேரம் என் தந்தை இப்படி ஆடணும். என் எதிர்க்கட்சியினர் உங்களிடமே நான் கேட்கிறேன். அப்படி கேளு, நேரடி கேளு. மற்ற சபை செய்தால் அது தவறு என்றும் அதே தலைப்பை நீங்கள் எடுத்து பேசினால் அது கரெக்ட் என்று கூறுவதற்கு அதை கரெக்ட் என்று
அது பேச இதை மாற்றி அமைப்பதற்கு உங்களுடைய கம்பெனியில் நீங்க டிசி போடுவீங்களா அல்லவா? அது தவறு என்று சொல்லி மெயில் அனுப்பி இமெயில் அனுப்பி அந்த டிசியை மாற்றுவதற்கு இது உங்களுடைய கம்பெனியில் உள்ள ஃபைல் கிடையாது. எதிரே இது கர்த்தருடைய வார்த்தை. சொல்லியிருக்கிறார், இந்த வேதத்தில் உள்ள ஒரு எழுத்தையும் கூட்டையும் கூடாது குறைக்கவும் கூடாது என்று சொல்லி நடுவர்களே. அப்படி இருக்கும்போது என் எதிர்க்கட்சியினர் எப்படி மாற்றி பேசலாம்? அதாங்க இது தேவனுக்கு விரோதமா பேசலாமா? பேசலாமா? அதாங்க இல்லை என்றால் அங்க போயிட்டு வந்து இதனுடைய அர்த்தத்தை எனக்கு சொல்லாமல் இருக்க வேண்டும். அப்படியே சொல்லாம இந்த பட்டிமன்றம் நடக்குதுன்னு சொல்லாம இருக்கணும். தெரியலையா அப்ப? சரி தெரியாம சொல்லிட்டா சரி தெரிந்து சொன்னாரோ தெரியாமல் சொன்னாரோ எனக்கு தேவையில்லை. அது தேவையில்லை. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையில் ஒரு வார்த்தை கூட்டவும் கூடாது குறைக்கவும் கூடாது. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் கூற வேண்டும். இதற்கு மிஞ்சினது ஒன்றுமே இல்லை. நடுவர் அவர்களே, நீங்களே நன்றாக யோசித்து பாருங்கள். பிறகு ஒன்று என்னிடம் கூறினார், இந்த மீட்டிங் வரும் பொழுது 4 நாட்கள் லீவ் இருக்கு, ஒரு நாள் மட்டும் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிட்டு 6 நாள் போயிடுவோம். பாயிண்ட் இருக்கோ நல்ல பாயிண்டா இருக்கா? என்ன வட்டமான பாயிண்டா இருக்கு? எதுக்கு கேட்கலாம்னு வந்திருக்காங்க. ஒரு நாள் இருந்துட்டு மிச்சம் 3 நாள் ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு சொன்னாரு. ஓடி போனா இட பண்ணணும். அப்ப நான் சொன்னேன், எங்க 3ஆவது பகுதியில் எஸ்டேட் தெரிந்து வந்திருக்காரு கர்த்தருடைய வார்த்தையை அறிவிப்பதற்கு. எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு மூணு பேரும் அந்த இருந்து பிளான் பண்ணி வந்திருக்காங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு நாள் ஓட எடுத்துட்டாங்க. ஒழுங்குபடுத்தி வந்திருப்பாங்க. யார் போனாலும் போகலையோ. கரெக்ட், நீ சொல்றதா கரெக்ட். நாம இருப்போம். அப்படின்னு நான் சொல்வதற்கு காரணம் என்ன? அந்த தேவ பக்தியான பயம் எனக்கு இருந்ததுனால இது உண்மையா மாப்பிள்ளை இழுத்துருக்க. சிலர் வந்து மாப்பிள்ளை இழுத்துட்டே இருக்காங்க. கூட்டத்துக்கு வர வேண்டாம்னு எழுதிட்டே இருக்காங்க. சரி என்ன தெரியுது தெரியுமா? தேவ பக்தியோடு இருந்தால்தான் கடைசி வரைக்கும் அந்த வார்த்தையை கேட்கக்கூடிய ஒரு உணர்வும் ஒரு ஆவலும் ஒரு மனவாஞ்சியும் இருக்கும். இவர் ஆடி பாடுவதுதான் கரெக்ட் என்று கூறினார்கள் அல்லவா? அந்த கொஞ்ச காலம் எப்படி மிரியாம் செய்தாரோ அதே பாயிண்ட தான் இவர் எடுத்துக்கிறார். சரி இல்ல கொஞ்சம் இன்னைக்கு நான் யோசிச்சு இந்த கணவன் மனைவி இப்படி விடக்கூடாது. என்ன சிக்கல்ல ஒரு முடிவு இருக்கு. சாப்பாடு போய் பொங்கி எப்படி தெரியல எப்படி அப்பா இப்படி ஏமா இந்த பட்டிமன்றத்தை இவரோடு பாட்டுங்க பட்டிமன்றத்தை வெட்டு வச்சுறானுங்க. ஆமா இனிமே இந்த கணவனையும் சேர்க்கவே கூடாது இருக்குங்க. ஆமா கொஞ்சம் பிசாசு கிட கொடுத்தாச்சுன்னா இவரும் மிரியாமை போலதான் அந்த கொஞ்ச நேரம் மட்டும் ஏதோ கடமைக்காக நாம் ஒரு நாள் அட்டெண்ட் பண்ணிட்டு போயிடலாம் என்று சொல்லி அவர்கள் கூறினார்கள். அதே போல புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது தேவ பக்தியுள்ள மனிதன் என்று சொல்லப்பட்ட கொர்நேலியுவை நாம் பார்த்திருக்கிறோம். அவர் தேவ பக்தியுள்ளவராய் இருந்தது நிமித்தம் தான் தூதனே வந்து கொர்நேலியுட்ட என்ன செய்றாரு? பேசுறாரு. அவருடைய தர்மம் எட்டப்பட்டது, அவருடைய ஜெபம் தேவனுடைய சன்னதியில எட்டப்பட்டது. அவர் தேவ பக்தி இருந்ததனாலதான் தூதன் வந்து கொர்நேலியுட்ட பேசுறாரு. அந்த கொர்நேலியின் மூலமாக பேதுரு அழைக்கப்பட்டு கொர்நேலியின் மூலமாகத்தான் அவருடைய சொந்த பந்தம் விசேஷித்த நண்பர்களையும் கூட என்ன செய்தார்? கொர்நேலியுவை அழைத்து தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாக தேவ சமூகத்திலே கூடினார் என்று சொல்லி காலையில நம்ம கேட்ட விதமாக இங்கேயும் இருந்தது. அப்ப அந்த கொர்நேலியு தேவ பக்தி இருந்த அந்த உணர்வு இருந்ததுனாலதான் அவங்களுடைய உறவின் முறையாரையும் விசேஷித்த சிநேகிதர் என்ன செஞ்சாரு? அழைத்து வந்தது நிமித்தம் அந்த இடத்துல தேவ வார்த்தையை கேட்டது நிமித்தம் தான் பரிசுத்த ஆவியானவர் மேல வந்து என்ன செஞ்சாங்க? அவங்க எல்லாம் ஞானஸ்நானம் பெற்றாங்க. இவர்கள் சொன்ன மாதிரி மிரியாமை போல ஆடி பாடி இருந்தார்கள் அல்லவா? எதற்காக? ஆடி பாட மாத்திரம் தான், அந்த கொஞ்ச நேரம் மட்டும்தான். இது தேவ பக்திக்குரிய காரியங்களில் ஏதாவது பிரயோஜனம் இருக்கிறதா? அந்த கொஞ்ச நேரத்துல எல்லாம் ஆட பாடலாம் கிடையாது. சரி,
கூறுகிறேன். நான் ஒரு வார்த்தை சொல்லிக்கிறேன், கொஞ்சம் பொறுத்தாங்க. இப்ப காலையில ஒரு கொஞ்ச நேரம் யூடியூப்ல ஒரு சின்ன செய்தி கேட்டேன். அதாவது விசில் அடிச்சு பாடினா பணம் கொட்டுதுன்னு ஒரு பிரசவம் பண்றாரு, கோயம்புத்தூர்காரு. அடேங்க அப்பா, எனக்கு ஆச்சரியம் போச்சு. எப்படி விசில் அடித்தால் பணம் கொட்டுமா, செல்வ சீமானா மாறிடுவாங்க. வாழ்க்கையில பாருங்க எப்படியெல்லாம் காலம் மாறிட்டு வருது. சொல்லுங்க. இவர்கள் கூறியபடியே பழைய ஏற்பாட்டில் ஒரு வசனம், மல்கியா 2:15. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார். எதற்காக படைத்தார்? தேவ பக்தியுள்ள மனிதனை, சந்ததிகளை பெருகுத்தானே. ஏன் இந்த வசனம் இப்படி கூறி இருக்கலாமே? அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், எதற்காக? மிரியாமை போல ஆடி பாட என்று சொல்லி ஏன் இந்த வசனத்தை நடுவர் அவர்களை இப்படி கூற வேண்டும்? இப்படி பேசணும் நினைச்சே பாத்தீங்க. நினைக்காம இருக்கோனா சாவு வரைக்கும் மறக்க மாட்டேன் பேச. தேவ பக்தியுள்ள சந்ததியை பெருகுத்தானே. இந்த பழைய ஏற்பாடே நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக, ஒரு சான்றாக இருக்கிறது. இதற்கு மேல என்ன சான்று வேணும் தேவ பக்தியை குறித்து? அப்படி சொல்லு. சொல்லுங்க எதிரணியரே. சரி போதும் இப்போ நான் அழைக்கிறேன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு தேவ பக்தி. புதிய ஏற்பாட்டிலும் சில உதாரணங்கள் இருக்கிறது, அதை கூறுகிறேன். இந்த மிரியாமை போல ஆடி பாடி தேவனை துதிக்க வேண்டும் என்று சொல்லி என் எதிரணியினர் பேசினார்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதற்கு முக்கியத்துவம் இயேசுவானவர் கொடுத்திருந்தால் அவரும் புதிய ஏற்பாட்டின்படி இந்த மிரியாமை போல ஆடி பாடி இதை செய்திருக்கலாமே. செய்யவில்லை. ஏன் அவர் செய்யவில்லை? அவருடைய சீடர்களாகிய அப்போஸ்தலர்களுக்கு இதை ஒரு எடுத்துக்காட்டாக கூறியிருக்கலாமே. ஆடி பாடுன்னு சொல்லி கூறவில்லை. சரி, அதுதான் செய்யவில்லை. ஏன் நிருபங்களிலாவது ஒரு வார்த்தை கூறியிருக்கலாமே. அது கூறினாரா? கூறவில்லை. இது மூன்றுமே நமக்கு சாட்சியாக இருக்கிறது. இதற்கு மேலே மிரியாம் ஆடி பாடினதை விட தேவ பக்தி தான் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று நான் கூறுகிறேன். கரெக்ட். நம்ம எல்லாரும் கை தட்டுங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் கூட ஒரு வார்த்தையை சொல்கிறார். 1 தீமோத்தேயு 6:6. இன்னும் பக்கம் அதிகம் இருக்கு. போதும் என்கிற மனதுடனே கூடிய ஆடி பாடுதலே மிகுந்த ஆதாயம் என்று. இந்த வசனத்தை மாத்திட்டீங்க. இப்ப தெளிவா இருக்கிறதா நடுவர்களே? தெளிவா இருக்கா? இப்பதான் கொஞ்சம் இன்னைக்கு ஏன் பண்ணுவோம்? நல்லா சாப்பிட்டால கொஞ்சம் புதுதலமா ஆயிட்டாங்க. என்ன செய்ய? அப்ப இந்த வசனம் மாறாக அப்போஸ்தலனாகிய பவுல் போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தி தான் மிகுந்த ஆதாயமா இருக்கிறது. அப்ப நமக்கு மிரியாமை போல ஆடி பாடுவது மிகுந்த ஆதாயமா, இல்ல தேவ பக்தியோடு வாழ்வது நமக்கு மிகுந்த ஆதாயமா? இங்க இருக்கிற யாரும் கூற வேண்டாம், பொதுமக்களாகி விசுவாசிகள் நீங்களே கூறுங்கள். இதுல இருந்து என்ன விளங்குகிறது நடுவர் அவர்களே? பார்வையா அவங்க எல்லாரும் சொல்லிட்டாங்க. இப்போ அப்ப படிக்கிறது முடிச்சுவோம். என்ன பேச போறாங்க? எல்லாரும் கவலையில இருக்காங்க. அப்பா அடுத்து சொல்லி முடிக்க 1 தீமோத்தேயு 6:1 வசனத்துல என்ன சொல்லி இருக்கிறாரு? முதலாவது அப்போஸ்தலர்களையும், இரண்டாவது தீர்க்கதரிசிகளையும், மூன்றாவது சுவிசேஷகரையும், நான்காவது மேய்ப்பர்களையும், ஐந்தாவது போதகரையும் நியமித்தார். இவர்கள் 5 பேரையும் எதற்காக நியமித்தார் என்று தெரியுமா? மிரியாமை போல ஆடி பாடுவதற்காக நியமித்தார். யாராவது வசனத்தை படித்தீர்களா? படிக்கவில்லை. சரி, நானே கூறுகிறேன். இந்த 5 பேரையும் எதற்காக படைத்தார் என்றால் சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காக படைத்தார். படைத்தார் சொல்லோடு பிரித்தெடுத்தார், நியமித்தார். அப்ப இந்த 5 பேரையே தேவனை சபை பக்தி விருத்தி அடைவதற்காக பிரித்தார் என்று சொன்னால் மிரியாமை போல ஆடி பாடுவதை விட பக்தி விருத்தி தான் சிறந்தது என்று சொல்லி இங்கே நமக்கு புலப்படுகிறது அல்லவா? இதுல இருந்தே நீங்கள் என் எதிரணியினர் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆடி பாடுவதை விட தேவ பக்தியோடு தான் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்பதே முக்கியத்துவம் வாய்ந்தது என்று சொல்லி. சரி போதுமா? எப்ப இதுக்கு பக்கமா இருக்குதோ போதுமே. சரி, எல்லாம் பேசுறது சான்ஸ் கொடுங்க. கடைசியாக ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். யோவான் 9:31 ஒரு வசனம் இருக்கிறது. தேவன் யாருக்கு செவி கொடுக்கிறார் என்று சொன்னால் மிரியாமை போல ஆடி பாடி தேவனை துதிக்கிறவர்களுக்கு தான் செவி கொடுக்கிறார் என்று சொல்லி யோவான் சொல்கிறார். இந்த வசனம் எப்படியாக கூறுகிறது நடுவர் அவர்களே?
சொல்லுங்க. டக்குனு வர மாட்டேங்கிற வார்த்தை. தேவன் மிரியாமை போல ஆடி பாடுகிறவர்களுக்கு செவி கொடுக்கிறார் என்று. அது கரெக்டா சொல்லுங்க. அத கரெக்டா பாத்துங்க. அத கரெக்டா நீங்க சொல்லுவதற்கு தான் மாத்தி சொல்லுங்க. இந்த வசனம் எப்படி கூறுகிறது என்று தெரியுமா? வாணிகளுக்கு தேவன் செவி கொடுப்பதில்லை. ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால்தான் செவி கொடுப்பார். இப்ப இந்த பூமியில நாம் எதற்காக வாழ்கிறோம்? நமக்காக ஜீவன் கொடுத்த தேவனுக்காக பக்தியுள்ள பிள்ளைகளாக வாழ்கிறோம். அப்ப அப்படி வாழும்போது நாம் தேவனிடத்தில் ஜெபம் செய்தால் நமக்கு பதில் கிடைக்க வேண்டும் என்று தான் நாம் எண்ணி ஜெபிக்கிறோம். அப்படி இருக்கும்போது தேவனே சொல்லியிருக்கிறார், தேவ பக்தி உள்ளவனாய் இருந்தவருக்கு சித்தமானதை செய்தால் தான் செவி கொடுப்பார். அப்ப இவங்க தான் ஆடல் பாடல் பற்றி பேசுறாங்க. ஆடி பாடி தேவனிடத்தில் ஜெபித்தால் எப்படி ஜெபம் கேட்கப்படும் நண்பர்களே? ஆடி பாடி மட்டுமல்ல, ஒரு சந்தோஷத்தோடு ஒரு மகிழ்ச்சியோடு அப்ப இந்த வசனத்துல ஆடி பாடலை சேர்த்து தான் சொல்றாங்க. அதனால சேர்த்து நீங்க தான் சொல்லிருக்கீங்க. ஆனால் வசனம் அப்படி கூறவில்லை. வசனத்தை ஒரு இடத்தை குறைக்க கூடாது என்று வேதம் சொல்கிறது. நண்பர் அவர்களே தவறாக கூறுகிறீர்கள். கடைசியாக நான் தேவ பக்தியில் உள்ள தலைப்பை பற்றி பேசினேன். நீங்களும் அமர்ந்து கேட்டீர்கள். நான் பேசினதாகவும் நீங்கள் கேட்டதாகவும் மாத்திரம் அல்லாமல் தேவ பக்தியோடு இனி இருக்கிற கொஞ்ச காலத்தில் தேவனுக்காக வாழ்கிறோமா, நம்முடைய பின் சந்ததிகளையும் தேவ பக்திக்குரிய காரியங்களிலே நாம் வழிநடத்துகிறோமா என்று ஒவ்வொருவரும் சற்று சிந்தித்து நாம் செயல்படுவோம். நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். வாங்கம்மா, நானே சிக்கல் எடுத்து விடக்கூடாது. இந்த பட்டிமன்றத்தோட இங்கேயே விட்டுறணும். ஆமா, 2 நாளா பேச்சாளர். பிரியமானவர்களே, பேச்சு திறமைகளை இப்படியாக கொஞ்சம் வளர்க்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் இப்படியாக நாம் செயல்படுகிறோம். வேற எந்த காரணத்திற்காக அல்ல. சரி, அடுத்து கோயம்புத்தூர்ல பிறந்து திருப்பூர்ல திருமணம் முடிக்கப்பட்டு இப்பொழுது குன்னத்தூர் அருகையிலே குடியிருக்கும்படியாக சென்றிருக்கிற சகோதரி பிளஸ்ஸி கைதடுக்க நல்லா. என்ன பேச போறாங்க? பார்வையிலே பரிதாபமா இருக்கு. குழந்தையம்மா போட்ட போடு அவங்க கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருக்காங்க. என்ன பேச போறாங்களோ? சரி, இருந்தாலும் மைக்க கையில் கொடுத்தாச்சு. பேசுங்கம்மா, பேசுங்க. பேசுறோம். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். என்னையா தேவ பக்தி உள்ளவங்க எல்லாரும் ஸ்தோத்திரம் சொல்லிட்டு நீங்க மட்டும் தான் சொல்றீங்க? தேவ பக்தி உள்ளவங்க ஸ்தோத்திரம் சொல்லிருக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்ல மாட்டேங்கிறாங்களே. என்னையா இது? எப்படியா இது தேவ பக்தியா? எப்படியா இது தேவ பக்தியா? சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வாயில் சொன்னாதான் தெய்வ பக்தி. அப்படியே ஆக முடியாது. இருக்கு இல்லையா? சரி, ஆரம்பிங்க. முதல்ல முதற்கமா ஆரம்பிக்கப்படுகிறது. சின்ன சான்று உங்களுக்கு காமிச்சேன். சின்ன சான்று எக்ஸாம்பிள் தேவ பக்தி. சரி சரி. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். என் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தேவ ஊழியர் அவர்களுக்கும் ஸ்தோத்திரம். அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் வெகு தூரத்திலிருந்து பயணித்து வந்திருக்கும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் மற்றும் அன்பும் பண்பும் தேவதாகமும் உடைய எங்களது சபையின் போதகர் அவர்களுக்கும் மற்றும் சபை விசுவாசிகளுக்கும் புதிதாக வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். ஸ்தோத்திரம். இன்றைய தினத்திலும் கூட ஒரு சிறப்பான பட்டிமன்றத்தை ஐயா இன்னைக்கு நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாக ஒரு சின்ன விஷயத்தை நான் இங்கே சொல்லணும்னு நான் ஆசைப்படுறேன். எனக்கு முன்பாக சற்று முன்பு பேசிய எதிரணியிலிருந்து பேசிய சரவடியாக பேசிய குழந்தையம்மாள் அவர்கள் யார்? குழந்தையம்மாள் அவர்கள் யார்? யார்? நான் அடிக்கடி வந்த சிங்கிலிப்பட்டி பிறந்த சிறப்பான பேச்சாளர். அவர் நடுவர் அவர்களே. அவர் எப்படி சிங்கிலிப்பட்டியை சார்ந்தவர் ஆவார்? அவர் அருளாட்சி அல்லவா சார்ந்தவர் ஆவார்? கிடையாது. அத்தனை ஊக்கமும் அத்தனை வேகமும் எங்கிருந்து வந்தது? எனது அணியை சார்ந்த பாலூட்டி சீராட்டி பாராட்டி வளர்த்தது சிங்கிலிப்பட்டி. சோறு போட்டு வளர்த்து கொண்டிருப்பது அருளாட்சி.
எல்லாம் எப்படி பேசக்கூடிய பேச்ச கொடுத்தது யாரும்? ஆமா, இது தெரியாம அரை மணி நேரம் எல்லாரும் மத்தியில என்ன போடு போடல. சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லாதனால நானும் இருக்கேன். சப்போர்ட்டுக்கு ஆள் என்ன போடு போடுறோம். விட்டாமா விட்டாங்க. இன்னைக்கு சீரிப்பாய வந்திருக்கும் எங்கள் சிறுத்தை அணியினருக்கும் எதிரணியினருக்கும் ஐயா கேப்பியா இது கேட்கவே பயமா இருக்கு. அப்படிதான் இருக்கணும். அப்பதான் உற்சாகமா எல்லாரும் கவனிப்பாங்க. கரெக்ட். பயபக்தியோட இருக்கணும்னா நீங்க காலையில போட்ட பொங்கலுக்கு தூங்கிடுவாங்க. சரி நடுவர் அவர்களே, நான் நேரத்தை விரயம் செய்ய விரும்பவில்லை. இந்த குழந்தை மாடுங்கிற ஒரு வார்த்தை சொல்லுங்க. குழந்தை மாடு அதான் குழந்தை தனமாக தான் சத்தமும் பேசி சென்றார். நீங்களும் அதுக்கு ஆமா ஆமா என்று சொல்லிட்டீங்க. குழந்தை தனமா? அதான் நான் சொன்ன இந்த பேரை மாத்துறாங்க. இந்த குழந்தைங்கிற பேரை மாத்திரம் 3 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன். இவ்வளவு நேரமா எப்படிலாம் பேச ஒரே வார்த்தையில பேரை கேட்ட மாதிரி பேசுறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த அடுத்த வருஷத்துல பேரை மாத்தி எங்க ஊர்ல எங்க மாமா ஒருவர் 2 பிள்ளைங்க பேர் வச்சிருக்கிறாரு. ஒண்ணு ஞானம்மாள், இன்னொன்னு அறிவொளி தங்கம். உனக்கு எந்த பேர் பிடிச்சிருக்கு? என்னப்பா இப்படி பேரை எப்படியாவது உங்க அப்பாட சொல்லி அப்பாட சொல்லி மாத்தோம். ஐயா, நேரத்தை விரயம் செய்யாம நான் என்ன கருத்து சொல்ல வரேன்னா, ஆங்கிலத்துல ஒரு டேர்ம் சொல்லுவாங்க, அதாவது கிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தெரியாதுங்களா? சரி, நானே சொல்றேன். அப்படின்றா கீப் இட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சொல்ல வருவதை குறைவாகவும் சிறப்பாகவும் சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஒரு கருத்தை என்னோட எதிரணியிலிருந்து பேசின என்னுடைய சகோதரினே வச்சுக்கோ, அவங்க கிட்ட நான் கேட்கிறேன். ஒரு வசனத்தை அடிக்கோட்டிட்டு சொன்னாங்க, போதுமென்ற மனதுடன் கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம். நீங்க கூட இப்ப ஒரு சாட்சி என்ன சொன்னீங்க? பல லட்சங்களுக்கு அதிபதியான. எப்படி அது போதுமென்ற மனமாகும்? எப்படிங்க போதுமென்ற மனமாகும்? உங்களுக்கு தேவபக்தி இருக்கிறதா இருந்தா பல லட்சங்களுக்கு வீடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லையே. பட்டிமன்றத்து தலைவராக இருந்தா இன்னும் இருக்க முடியும். எனக்கு இருக்கிறதே கொஞ்சம் இப்படி எல்லாரும் கொஞ்சம் அடுத்தது இன்னொன்று தேவபக்தி 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 என்று அந்த ஒரு வார்த்தையை அடிக்கடி வலியுறுத்தி சொன்னாங்க. நேற்றைய தினத்தில் தேவனுடைய கிருபையினால் எங்களது இல்லத்தில் வந்து இருக்குமாறு தேவன் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு பாருங்க. அப்ப அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா இது அவர்களை கிண்டல் அடிப்பதற்காக அல்ல. இந்த இடத்துல ஒரு கேள்வி நான் எடுத்து வைக்க வேண்டும். இருவரும் கணவன் மனைவியாக வெகு தூரத்துல இருந்து பயணித்து வந்தார்கள், மலையும் கூட. அப்பொழுது என் அணியின் சிறுத்தையினுடைய சிங்கமானவர் என்ன சொல்லுகிறார்? நான் அங்கிருந்து மலையில நினைச்சிட்டு வந்தேன், எனக்கு ஒரு ஸ்வெட்டர் கொடுக்க முடிஞ்சா எப்படி? அப்படி என்று கேட்டார். அவரிடம் தேவபக்தியே இருக்கிறது என்றே வைத்துக் கொள்வோம். தனக்காக கஷ்டப்படக்கூடிய கணவன் நினையக்கூடாது என்று கூட அவர் நினைத்திருக்கலாம் அல்லவா? ஏன் அதை அதட்டி திட்டி அவரிடம் வாக்குவாதம் செய்து எங்கே போனது உங்கள் தேவபக்தி? அதாவது இன்றைய தினம் நாம் தாவீதை குறித்து அதிக காரியங்களை நாம் சிந்தித்தோம் அல்லவா? அதிக காரியங்கள் நாம் சிந்தித்தோம். அவருடைய வாழ்க்கையில் அவர் என்னென்ன காரியங்கள் பண்ணார். அதே போல தாவீதானவர் துதித்து பாடுவதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக தான் விளங்கி இருக்கிறார். எல்லா பைபிள்ல நம்மளுடைய வேதாகமத்துல ஒரு எடுத்துக்காட்டாக தான் விளங்கி இருக்கிறார். இன்னொன்று, ஆடி பாடி தேவனை துதிப்பதால் என்ன தவறு நடுவர்களே? என்ன தவறு? ஆடி பாடி துதிப்பதால் என்ன தவறு? எதை செய்தாலும் தேவநாமம் மகிமைக்கென்று செய்யுங்கள். ஆடி பாடி இரண்ட கேள்வி அப்படியே மறுபடியும் கல்யாணம் ஆடி பாடி துதிக்கிறதா தேவநாமம் மகிமைப்படுகிறதா? மகிமைப்படும். ஏன் நான் மகிமைப்படும் சொல்றேன் அப்படின்னா, நாம் மனிதர்களாக இருக்கக்கூடிய நமக்கு எதை செய்ய வேண்டும், எதை செய்ய வேண்டாம், எதை எங்கு செய்ய வேண்டும், எதை எங்க செய்யக்கூடாது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் அல்லவா? அப்பொழுது ஆடி பாடி துதிப்பது என்றால் என்ன? நீங்கள் சொல்வது போல களிகாட்டங்களாக ஆடிக்கொண்டு சத்தமாக அவர்களையும் இவர்களையும் இழுத்துக் கொண்டு தள்ளிக்கொண்டு மற்றவர்களுக்கு இடையூறு செய்து கொண்டு அல்லது வெளியில் இருப்பவர்களுக்கு தொந்தரவு கொடுப்பதாக அப்படி சொல்லவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு பாராட்டின நன்மைகளை என்னுடைய முழு பெலத்தோடு நான் வெளிப்படுத்த விரும்புகிறேன்.
ஒரு நாள் சொல்லலையே எப்படி? உங்களுக்கு சொல்லுவாங்க. அப்படியா? சரி சொல்லுங்க. உங்களுக்கும் அவருக்குமான வேறுபாடு என்ன என்று கேட்டால் ஒவ்வொரு ஒவ்வொரு என்ன விதத்தில் ஒரு வேறுபாடுனா எனக்கு அவர்கள் ஊட்டி வளர்க்க மறந்து விட்டார்கள். இதை என்னமா ஊட்டி வளர்க்கணும்? அப்படி ஊட்டி வளர்க்கணும் தான் திருப்பூர்ல ஒரு வாலிபர் சகோதரன், இவர் மாதிரி இருக்கிற ஒரு வாலிபர் சகோதரன் பெங்களூர்ல போய் நட்டு வளர்க்கறதுக்காக போனாரு. என்னதான் இல்லாதத நட்டு வளர்க்கறதுக்கு அவங்க டாக்டர் குத்தி 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 நட்டு வச்சு கொஞ்சம் வேதனையாச்சு, கூட கொஞ்சம் வேதனையாச்சு. திருப்பூர் வந்தாரு, செத்த போனாருமா, செத்தே போனாரு. அது இல்லாம இருந்தாலும் கூட சந்தோஷமா உயிரோடு இருந்திருப்பாரு. நடந்த சம்பவம் ஒரு வருடத்திற்கு முன்பதாக இந்த கொஞ்சம் முடிக்காக போய விதமாக உயிரே போயிடுச்சு. அதனால எனக்கு பரவாயில்ல, இல்லாட்டாலும் பரவாயில்ல. அப்பனா நடுவர்களே, நீங்கள் உங்கள் மனைவிக்கு தான் நன்றி சொல்ல வேண்டும். இத்தனை ஆண்டு காலம் உங்களை ஜீவனோடு பாதுகாத்து. சரி நடுவர்களே, தாவீது ராஜாவை குறித்து புதிய ஏற்பாட்டிலும் கூட ஒரு சாட்சி சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி? ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன் அப்படின்னா சொல்லி அப்போஸ்தலர் நிருபங்கள்ல 13ஆம் அதிகாரத்துல 22ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. இப்பொழுது நம்ம என்ன சொல்லுகிறோம்? தாவீதை போல ஆடுவதால் அவமதிக்கப்படுகிறது, சபை ஒழுங்கீனமாக செல்கிறது, இல்லை அவமதிக்கப்படுகிறது என்று சொல்கிறோம். ஆனால் அவர் ஆடினதால் தேவன் அதை கண்டு கோபப்பட்டிருக்கிறாரா? அவர் ஆடினதை பார்த்து அவர் கோபப்பட்டு உனக்கு நான் உனக்கு இந்த தண்டனை கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது கொடுத்திருக்கிறாரா? இல்ல இல்ல இல்லையா? அப்ப என்னன்னா தேவனுக்கும் அது விருப்பமாக தான் இருந்திருக்கிறது. ஏனென்றால் அந்த காலத்திலும் சரி, எப்படி என்றால் ஒரு ஆடல் அதாவது கடவுளை துதிப்பது என்பது ஒரு நவ நாகரிகமாக, அதாவது இப்படித்தான் ஆட வேண்டும். அவர் போய் தாவீது போய் பக்கத்தில் இருப்பவர்களிடம் இழுத்து அழைத்து அப்படி செய்திருக்க மாட்டார். நாமும் இப்ப எப்படி செய்ய வேண்டும் என்பது என்னவென்றால், கடவுள் நமக்கு பாராட்டி இருக்கக்கூடிய நன்மைகளை நாம் வெளிப்படுத்தும் விதமாக, நாம் முழு பெலத்தோடு நாம் ஆடி பாடுதல் எந்த தவறும் இல்லை. ஆனால் இன்றைய தினத்தில் ஒன்றுமில்லை. சற்று முன்னால் ஒரு சான்று காட்டினேன். ஸ்தோத்திரம் என்று தேவபக்தியோட யாருமே ஸ்தோத்திரம் சொல்லவில்லை, நீங்க மட்டும்தான் சொன்னீங்க. அதே போல அநேக தடவை நீங்க சொல்லியிருக்கிறீர்கள், ஆமேன் என்று சொல்லுங்கள், ஆமேன் என்று சொல்லுங்கள், ஆமேன் என்று சொல்லுங்கள் என்று நீங்கள் ஒரு தடவை சொன்னது உடனே அவர்களுக்கு தேவபக்தி இருக்குமானால் அவர்கள் அடுத்த முறை உங்களை அந்த வாக்கியத்தை சொல்ல வைத்திருக்க மாட்டார்கள். சரிதானே? அப்ப இல்லாத பொழுது இது மட்டுமல்ல, அதாவது இன்றைய ஆலயத்துக்கு வரக்கூடியவர்கள் ஆடி பாடுவதுதான் தவறு, அப்படி இப்படி என்கிறார்கள். அமைதியாக இருந்து தேவபக்தியோட பேச வேண்டும், அமர்ந்து இருந்து யாருக்கும் எந்த இடையூறும் செல்ல வேண்டும் என்று சொல்கிறார்கள். அப்ப தேவபக்தி உள்ள மனிதர்கள் ஆலயத்துக்கு கூட வேதாகமத்தை ஏற்றி வர தயங்குகிறார்கள். ஏன் பாட்டு புத்தகத்தை ஏற்றி வர தயங்குகிறார்கள்? ஏன் உங்கள் பாடத்தாளர்களை துளைக்கிறார்கள்? நீங்கள் ஏன் அதை ஜெராக்ஸ் திருப்பி தருகிறீர்கள்? நீங்கள் பாட வைக்க வேண்டும் என்ற வாஞ்சை உங்களுக்கு இருப்பது போல, யாருக்கெல்லாம் ஆட தெரியாதவனுக்கு மேடையில் போனேன்னு சொல்லுவாங்க. அப்போ என்னால ஆட முடியும், கடவுள் எனக்கு கொடுத்த பலத்தினால அவர் செய்த நன்மைகளை யாருக்கு எந்த இடையூறும் இல்லாம என்னால பண்ண முடியும், அதை பண்ணுவேன், கண்டிப்பா நான் பண்ணுவேன். அதுல எந்த தவறும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. இன்னொன்னு, தாவீது ஏன் அப்படி ஆராதனை செஞ்சாரு, ஏன் அப்படி ஆடி பாடினார்னா, தேவனோடு கூட உள்ள உறவை அவர் இன்னும் மேம்படுத்திக் கொள்ள, இன்னும் அவரோட நெருங்க. அது எந்த விதத்திலும் தேவனுக்கு ஒரு கஷ்டமானதாக தெரியல. இன்னொன்று என்னவென்றால், அவர் ஆடி பாடினதை மீகால் அவர்கள் அற்பமாக எண்ணினார்கள். எண்ணின உடனே அவருக்கு தான் பிள்ளை இல்லாமல் போயிடுச்சு. தாவீதுக்கு அந்த இடத்துல எந்தவித கஷ்டங்களோ இல்லை எந்தவித சாபங்களோ எதுவும் வரவில்லை. அவரை அப்படி ஆடி பாடி தேவனை துதித்து அவருக்காக அவரை அற்பமாக எண்ணின மீகாலுக்கு தான் அந்த மாதிரியான ஒரு தண்டனை கிடைத்தது. அதனால் ஆடி பாடுவதால் எந்த வித இதுவும் இல்லை. அதாவது முழு பலத்தோடும் தாவீது சகல இஸ்ரவேலரும் தேவனுக்கு முன்பாக தான் ஆடி பாடினார்கள். நாம் இங்க இருக்கிறோம், தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற உணர்வு நமக்குள்ளும் நம் மனதுக்குள்ளும் இருக்கும்போது எந்த விஷயமும் ஒரு தப்பானதாக நாம் பார்க்க கூடாது, பார்க்கும்படியாக நாம் நடந்து கொள்ளவும் கூடாது. அதுதான். கடைசியாக ஒன்றை மட்டும் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அதாவது நமது ஆராதனை என்பது வெறும் உதட்டிலிருந்து வெளிப்படும் ஆராதனையாக அல்லாமல் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு வரும் ஒரு தாவீதின் ஆராதனை போலதான் இருக்க வேண்டும். அதற்காக நீங்கள் ஆடி பாடுகிறதுனால் நீங்கள் தவறானவர்கள், இல்லை மற்ற சபையினர் தவறானவர்கள் அப்படி என்று நாம் ஒரு நாளும் கூறக்கூடாது. நம்ம ஒவ்வொருத்தரையும் நம்மளையே பரிசோதித்து பார்த்தோமானால் நாம் செய்வது எது சரி எது தவறு என்று நாம் அறிவோம், இல்லையா? கடைசியாக ஒன்று மட்டும், அதாவது ஒரு வாக்கியம் சொல்வார்கள், வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும், நடனத்தோடு
பேரில் தூங்கும் சிலருக்கு தூக்கம் விட்டு போகும் நடுவர்களே. புரியுதா? இன்னொன்று, எனது எதிரணியிலிருந்து இன்றைக்கு ஒருவர் பேச வருவார். அவர் இந்த புதிய வருடத்துக்கு ஒரு பாடல் பாடினார். ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். இரண்டாவது வரி என்னது? ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஏன் அவர் பயபக்தியும் தொனிக்குமே பாடியிருக்காமே இல்லையே? ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். நான் என்ன சொல்றேன், தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்போம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். எங்க வந்தாலும் ஏது வந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். எங்க வந்தாலும் எது வந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். இயேசுப்பா ஸ்தோத்திரம், இயேசுப்பா ஸ்தோத்திரம், இயேசுப்பா ஸ்தோத்திரம், இயேசுப்பா ஸ்தோத்திரம். பார்த்துக்கோங்க தேவர்களே. இந்த பாட்டை முத கேட்ட உடனே பெருக்குமான் ஐயா துவக்கி வச்சாரு. அப்பவே அதாவது நான் அன்னைக்கு ஒரு யோசனை எனக்கு வந்துச்சு. இந்த நடுவுல பேச கூட முடியாது. அதாவது டைம் ஆனாலும் பரவாயில்ல, டீ டைம் தான். யாராவது டீ போடுறது வச்சா மறந்து டீ போடுறதுக்கு ரெடி ஆகுங்க. டீ குடிக்கிற வாங்கி ஆடுவாங்களா? இருக்காங்க. சரி, அதாவது தாவீது ஐயா பாட்டு அன்னைக்கு பாடும்போது நான் எனக்கு ஒரு சின்ன யோசனை வந்துச்சு. ரேசா ஒரு காலாட்டி அப்படியே இப்படியே ரேச முதல்ல ஐயா ஆரம்பிச்சு வச்சார் பெருக்குமான் ஐயா. அப்போ இவர் யோசனை வந்துச்சு. இப்ப தாவீது ஆடினார், மிரியாவும் ஆடினார், மிரியாவும் தாவீது சேர்ந்து ஆடினான்னு அப்படிங்கிற மூளை எனக்கு அப்பவே வந்துச்சு யோசனை. இப்ப அது தாவீது மிரியாவும் சேர்ந்து ஆடுறது என்று சர்வதனம் ஆயிப்போச்சு. மீட்டெடுத்த கர்த்தரை துதிக்கிறோம், ராஜாதி ராஜாவை துதிக்கிறோம் என்று அப்படியாக ஒரு மகிழ்ச்சியின் சிந்தனையில கடைசியா ஒரே ஒரு சிந்தனையோட நான் முடிக்க விரும்புறேன். என்னுடைய எதிரில இருந்து கேட்டாங்க, ஒரு துக்ககரமான ஒரு வீட்டுக்கு போயிட்டு அவர் ஆடி பாடி தாளம் போட்டாரான்னு கேட்டாங்க. அப்போ நீங்க ஒவ்வொரு வாரமும் ஆலயத்துக்கு வரீங்க, இது துக்ககரமான இடமா சந்தோஷமான இடமா? இந்த இடமா? இந்த இடம் தான் உங்க இடம் இல்ல, ஆலயம். என்ன நீங்களே இப்படி யோசிக்கிறீங்க? ஆலயம் என்பது துக்ககரமான இடமா சந்தோஷமான இடமா? கொஞ்சம் யோசிச்சு பேசாம கொஞ்சம் யோசிச்சு பேச இருக்கிற நாலு ஒரு மக்கள் அப்பா அது ஒரு கஷ்டமா இருக்கலாம். இது துக்கமான இடமா சந்தோஷமான இடமா? இது ஞாயிற்றுக்கிழமை பகுதி நேரம் துக்கமான ஆராதனையின் காரியம். கொஞ்சம் துக்கமான அவருடைய பாடு பாடணும். அதற்கடுத்து போதனை நேரம். இது எப்படி சொல்றது எனக்கு அதாவது நாம் முழுக்க முழுக்க ஒரு சந்தோஷத்தை நோக்கி தான் நம்ம வருகிறோம் இல்லைங்களா? அப்ப இந்த இடத்துல நாம சந்தோஷமா ஆடி பாடணும். ஆனா ஆடி பாடுறது இல்ல. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இறந்த ஒரு வீட்டுல போய் ஆடி பாடுறீங்களே, உங்களுக்கு அறிவு இருக்கான்னு கேக்குறாங்க. சந்தோஷமா பாட வேண்டிய இடத்துல நீங்க ஆடி பாட மாட்டேங்கிறீங்க, உங்களுக்கு அறிவு இருக்கான்னு நான் கேட்பேன். இன்னொன்று கடைசியாக, அதாவது நமது சபைகளை குறித்து நமக்கு பேசிட்டு இருந்தோம். அதே போல மற்ற திருச்சபைகளும் உண்டு. கோயம்புத்தூர்ல ஒரு சிஎஸ்சி திருச்சபை உண்டு. அங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆராதனையில் ஒரு 3000-4000 பேர் கூடுவாங்க. ரொம்ப பெரிய திருச்சபை. அங்க பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வரிசையாக பெஞ்சஸ் போட்டு அங்கதான் உட்கார்ந்து இருப்பாங்க. அங்க ஒரே ஒரு அம்மா, அவங்க எப்படின்னா அவங்க ஒரு டாக்டர், கோயம்புத்தூர்லயே ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு டாக்டர். அவங்க எப்பவுமே அந்த முதல் பெஞ்ச்ல முதல் ஆளா உட்கார்ந்துருப்பாங்க. மற்ற எல்லாரும் உட்கார்ந்துருப்பாங்க. பாமாலைகள் பாட ஆரம்பிப்பாங்க, பாட்டுகள் பாட ஆரம்பிப்பாங்க. அத்தனை பேர் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் அந்த அம்மா அந்த பாமாலை பாடல்களை பாடும் போது அவங்க கைகளை உயர்த்தி, அவங்க கை நடனமாகும். அவங்க நடனம் சொல்லல, அவங்க கையே நடனம். அவங்க கையின் மூலமா தான் அவங்க எல்லா வேலைகளும் செய்யறாங்க. அவங்க ஒரு மருத்துவரா இருக்கும் போது அந்த கைகளை வைத்துதான் அவங்க என்ன பண்றாங்க, மருத்துவங்களை பார்க்கிறாங்க. அப்போ அந்த கைகளை அவங்க உயர்த்தி என்ன பண்றாங்க, அத்தனை
பேர் உட்கார்ந்துருக்கிற இடத்துல சிறிதுளி வெட்கம் கூட இல்லாம என்னை படைத்த தேவனுக்கு, எனக்காக ஜீவன் தந்த தேவனை நான் எத்தனை பேர் இருந்தாலும் நான் துதிப்பேன், நான் கையை உயர்த்தி துதிப்பேன் சொல்லி அவங்க அத்தனை பேர் முன்னாடி அந்த இந்த அளவுக்கு ஒரு சாட்சி சொல்ல பயபக்தி உள்ள நமக்கு, தேவபக்தி உள்ள நமக்கு ஏன் எழுந்து வர முடியல? வந்திருக்கணும் இல்லையா? ஏன் வர முடியல? அப்ப நம்ம எத்தனை பேருக்கு அழைக்கணும்? நான் ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், 2 சான்ஸ் கொடுக்குறேன், எந்திரிச்சு வாங்க, ஏன் நம்ம அழைக்கணும்? உங்களுக்கு தேவன் செய்த நன்மைகளை உங்களுக்கு எப்படி பிரதிபலிக்க முடியுமோ அப்படி நீங்க பிரதிபலிங்க. அதுல எந்தவித தப்போ குறைகளோ கிடையாது. அது தேவனுக்கு தெரியும். நம்ம உள்ளான மனதிலிருந்து பண்றோமா இல்ல வெளிப்புறமா பண்றோமா அப்படின்றத தேவன் ஞானத்துக்கு. வாய்ப்படைத்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் எனக்கு நன்றி. கோயம்புத்தூர்ல வந்த சகோதரி என்ன குட்டு குட்டு கொடுத்தாங்கன்னு மாப்பிள்ளைய அதுக்கடுத்து எதிரடியா போட்டுருக்கணும்னு கடவுளுடைய கடவுளுடைய எதிரடியா போட்டுருக்கணும். அவர் தப்பிச்சுட்டாங்க, ஒதுக்கிட்டாங்க. சரி ஆமா, அடுத்து பேசுவது யாபேஸ். இல்லைங்க பையனில் வாலிய பிராயத்திலே அநேக சத்தியங்களை படித்து அநேக வருட காலமாக பைபிள் காலேஜ் படிச்சு வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து தேவதாசர் இப்பொழுது சகோதரி பேசுகிற பேச்சுக்கு எதிர்க்கத்தான சில சத்திய காரியங்களை பகிர்ந்து கொள்வார்கள். கைதுங்க. இவர்தான் இந்த அணியிலே கழியா முடியாதவர். இங்கே வந்திருக்கிறதான யாவருக்கும் ஆண்டவரும் ரட்சகருமா இருக்கிறதான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். சோத்திரம். நடுவர் அவர்களே, ஒரு கேள்வி கேட்டாங்க எங்கள்கிட்ட. உங்களுக்கு அறிவு இருக்கா? தேவனை துதிக்க வரும்போது ஆட்டனும் பாடல் இல்லாம நீங்க உட்கார்ந்து இருக்கீங்களா, அறிவு இருக்கான்னு கேட்டாங்க. அதான் எங்களுக்கு அறிவு இல்லாம தான் நாங்க வந்து பேச வந்திருக்கோம். ஏன்னா தெய்வ பயம் தான் முக்கியம்னு நாங்க பேசும்போது ஆட்டனும் பாடலும் முக்கியமா பேச வந்தவங்களுக்கு தான் பேச்சை கேட்டு மைக்கே பதறுது. அதாவது அறிவு இல்லாம தான் நாங்க பேச வந்திருக்கிறோம். ஏன்னா தெய்வ பயம்னு சொல்லும் பொழுது இந்த உலகத்துல வாழுகிறதான எல்லாருமே ஆடலும் பாடலுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிற காலம் இருக்கும் பொழுது தெய்வ பயத்தை பத்தி பேசினா இவங்களுக்கு அறிவு இல்லாம தான் தோணும். சரி, நான் எனக்கு முன்னாடி 2 பேர் பேசினாங்க எதிரணியில இருந்து. முதலாவது மிரியாமை பத்தி பேசினாங்க, நல்லா ஆடுனாங்கன்னு. நான் உனக்கு கேட்கிறேன், அதாவது இவங்க தான் ஒரு டான்ஸ் மாஸ்டரா இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. ஆமா, ஏன்னா மோசே 40 நாள் மலை மேல ஏறி அங்க தேவன்கிட்ட இருந்து கட்டளை பெற்றுட்டு இருக்கிறாரு. அங்க 40 நாள் இரவும் பகலும் மேல இருந்துட்டு இருக்கிறாரு. ஆமா, இங்க கீழே என்ன செஞ்சாங்க நீங்களே சொல்லிருங்க. சரியா? புதுசா 3ஆவது ஊழியக்காரர் அவர்கிட்ட ஒரு வார்த்தை கிடைக்கிறேன். சரி, நானே சொல்றேன். அவங்க என்ன செஞ்சாங்க? எங்களுக்கு முன்னாடி போறது தெரியுமா? இவங்க என்ன செஞ்சாங்க? அவங்க கீழே இருந்து என்ன செஞ்சாங்க? குடித்து விரித்து ஆடினார்கள். எப்படி என்ன செஞ்சு ஆடினாங்க? குடித்து வெறித்து. எதுக்கு முன்னாடி? ஒரு கண்ணுக்குட்டிய செஞ்சு. ஐயா, இவங்க சொன்னாங்க மிரியம் ஆடுனான்னு. நான் ஒண்ணு கேட்கிறேன், அங்க மோசே அங்க மிரியம் வரும்பொழுது தெய்வன் அங்க கூட்டிட்டு வந்தாரு, எல்லாம் செஞ்சாரு, ஆடுனாங்க. அப்புறம் இஸ்ரவேல் ஜனங்கள் ஏன் சொல்லணும், எங்களுக்கு முன்பாக போகிற ஒரு கடவுள் வேணும், மோசே அங்கேயே செத்து போனாலும் பேர் 40 நாள் ஆயிட்டு இன்னும் ஆளை காணும் அப்படின்னு ஏன் சொல்லணும்யா? அங்க தெய்வ பக்தி இருந்ததா இல்ல ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி அங்க இருந்ததா? நீங்களே சொல்லிருங்க. தெய்வ பக்தி இருந்ததா இல்ல அங்க ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி தான் நடந்ததா? ஆடலும் பாடல் நிகழ்ச்சி நடந்தது. சரி, அடுத்து இன்னொருத்தர் வந்து பேச வந்தாரு. தாவீதே போல நடனம் ஆடி அப்பாவே சோதரில. பாருங்க, தாவீது ஒரு நல்ல ராஜா. இன்னைக்கு காலையில கூட 2 செய்தி கேட்டோம், அருமையா கேட்டோம். அவர் கூட கடைசி முடியும் போது என்ன சொன்னார் தெரியுமா? இவர் ஒரு பெரிய பாவிதான் என்ன சொல்லி முடிக்காரு.
நான் சொல்லுவேன் அவ்வளவு தடவை பேர் இருக்குது. புதிய ஏற்பாட்டுல எங்கேயாச்சும் ஒரு தடவை தாவீதை போல நடனம் ஆடி நீங்களும் பாடுங்க அப்படின்னு தேவன் சொன்னாரா? அவ்வளவு தடவை பேர் இருக்கு. எதுக்கு இருக்குது? ஏதாவது ஒரு ராஜாவாக இருந்ததினாலே அங்க அவருடைய பேர் அநேக தடவை வந்திருக்கு. தேவனுக்கு இருதயத்துக்கு ஏற்ற மகன் சொல்லி அதனாலதான் தாவீது ஆடும் பொழுது ஒண்ணுமே சொல்லணும்னு சொன்னாரு. நம்ம எதிரணி பேசுவாங்க. நான் ஒண்ணு கேட்கிறேன், அங்க ஏன் சொல்லல? இப்போ தேவன் அவரை பத்தி எதுவுமே சொல்லல. சரி, பூமிக்கு தான் கிறிஸ்துவ அனுப்பினாரா? கிறிஸ்துவ அனுப்பினாரா நம்மளை மீட்டெடுக்கிறதுக்காக? அப்புறம் அவர்கிட்ட சொல்லி, சரி நீங்க மலக பிரசங்கம் பண்ணும் பொழுது தாவீதை போல நடனம் ஆடி பிரசங்கம் பண்ணுங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி எங்கேயாவது ஒரு வசனம் இருக்கா? எத்தனை பாக்கியவான்கள் பாக்கியவான் இருக்கும் போது ஒரு வார்த்தை நடனமாடி துதிக்க நீங்க பாக்கியவான் அப்படி வசனம் இருக்கா? இல்ல. அப்படி கேளு, அங்க பார்த்து கேள்ப்பா. இந்த சகோதரிகள் கோயம்புத்தூர்ல இருந்து வந்து என்ன பேச்சு பேசுறாங்க? சரி, அங்கேயும் ஒரு வசனம் இல்ல. இல்ல. இப்ப நம்ம வந்து எந்த காலத்துலயா இருக்கோம்? பழைய ஏற்பாட்டின் காலத்துல இருக்கோமா, புதிய ஏற்பாட்டின் காலத்துல இருக்கோமா? அது சிஸ்டடிக்கல். அவங்க நம்ம புதிய ஏற்பாட்டின் காலத்துல இருக்கோமா, பழைய ஏற்பாட்டின் காலத்துல இருக்கிறோமா? புதிய ஏற்பாட்டின் காலம். சரி, புதிய ஏற்பாட்டின் காலத்துல வாழ்கிற விசுவாசிகளுக்கு வேதாகமம் இருக்கு. ஆனா சத்தியம் எதுல இருந்து எடுக்கணும்? ஒரு அறிவு வேணுமா வேண்டாமா? எங்க அறிவுதான் சொன்னாங்க. இப்ப நான் அந்த அறிவு அவங்கள்ட்ட கொடுக்க போறேன். அப்படியே நல்லா பயன்படுத்தி கொஞ்சம் கனிவான வார்த்தை அப்படிங்கிற வார்த்தை அதே சொல்லிட்டாங்க. அதுக்காக அப்படியே ஒரு அர்த்தம் கனிவா பேசுறேன். கனிவான வார்த்தை. இப்போ நம்மளுடைய சத்தியம் அடிப்படை எது? நம்முடைய சத்திய வசனம் அடிப்படை எது இருக்கணும்? புதிய ஏற்பாடு சத்தியம். முதலாவது கிறிஸ்து இங்க உலகத்துல வாழும் பொழுது அவர் என்ன சொல்லிட்டு போனாரு? அவர் ஆடவும் சொல்லல, அத நடனம் ஆடி சர்ச்சுக்குள்ள இருக்கணும்னு சொல்லல. சரியா? சரி, அடுத்து பரிசுத்த ஆவியானவர் அனுப்பும் போதாச்சும் அங்க ஆடுனாங்களா பாடுனாங்களா? இல்ல. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்க சொல்லுங்க. எது பண்ணிட்ட அங்க எங்கேயாச்சும் ஆடுனாங்களா பாடுனாங்களா? இப்போ மத்த சமயங்கள் என்ன சொல்றாங்க? பரிசுத்த ஆவியானவர் இறங்கும் பொழுது நம்ம எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்யா? சந்தோஷமா ஆடணும் பாடணும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் நம்முடைய சத்திய வசனம் சொல்லுது அங்க எப்படி இருக்கணுமா? பக்தியோடு இருந்து அங்க பாருங்க, ஒரு மனதோடு கூடி இருக்கும் பொழுது அங்க என்ன பண்ணிட்டு ஆடிட்டு பாடிட்டு இருக்கும் போது அங்க பரிசுத்த ஆவியானவர் வரல. முட்டங்கால் போட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் வராது. அப்படி என்ன அர்த்தம்? ஆடிட்டு பாடிட்டு இருக்கும்போது வந்து இவங்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமா இருந்திருக்கும். ஆமா, இப்பவே இந்த மாதிரி பேசுறாங்கல்ல, ஆட்டியே படுத்திருப்பாங்க. பாருங்க, அதனாலதான் நாங்க என்ன சொல்றோம், நம்முடைய சத்திய வசனத்துக்கு அவ்வளவு ஒண்ணு இருக்குது. இவங்க அதை படிக்காம வந்துட்டு என்ன செய்யறாங்க? ஆடணும் பாடணும் சொல்லுதாங்க. இப்ப முதலாவது நான் என்ன சொன்னேன், ஒரு சத்தியம் எடுக்கணுமா? இப்ப ஆடணும் பாடணும் ஒரு சத்தியம் தான். இப்ப கிறிஸ்தவங்க அதை செய்யணுமா செய்யக்கூடாதான்? புதிய ஏற்பாட்டின் படி செய்யணுமா பழைய ஏற்பாட்டின் படி செய்யணுமா நம்மளுடைய தலைப்பு. இப்போ இங்க மூணு காரியம் செய்யணும். ஒரு புதிய ஏற்பாட்டு விசுவாசி சத்தியத்தை எடுக்கணும்னா மூணு காரியம். முதலாவது இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கணும், இரண்டாவது சீசர்கள் அதை செஞ்சிருக்கணும், மூணாவது நிருபங்கள் எழுதியிருக்கணும், நாலாவது ஆதி திருச்சபையில் அதை பழக்க வழக்கமா ஆக்கியிருக்கணும். இப்ப அதெல்லாம் இருந்ததா இந்த இவங்க பேச வந்திருக்கிறது தலைப்புக்கு? கொஞ்சம் குறைஞ்சிருக்காங்க. அதுக்கே ஒரு ஆதாரமும் இல்லாம ஏதோ ஒரு தனி நபர் ஆடினார் பாடினார் கொண்டாடினார் எல்லாம் செஞ்சாருன்னு வச்சு நம்ம பேச வர முடியுமாயா? ஒரு சத்தியத்தை எடுக்க முடியுமா? சத்தியமா முடியாது. அப்ப என்னுடைய எதுல நீங்க நான் சொல்லுகிறத ஒரு காரியம், நம்ம ஒரு சத்தியத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும்னா திருச்சபையில அது வேதத்தின் அடிப்படையில காணப்பட வேண்டும். அப்படின்னா வேதத்தின் அடிப்படையில் என்ன? தெய்வ பக்தியோடு தேவனை ஆராதிக்க வேண்டும். நம்முடைய போதகர் கூட ஒரு நாள் செய்தி கொடுத்திருக்காரு அதுக்கு அடிப்படையில. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல நம்ம பாடுற பாட்டு மத்தவங்களுக்கு என்ன செய்யணுமா? பக்தி விருத்தியாக பாடுறாங்க, அது மத்தவங்களை போதிக்கணும். போதிக்கணும். பாட்டை என்ன செய்யணும்? போதிக்கணும். இப்ப இவங்க பாடுனாங்க, அதாவது இவங்க இப்போ இந்த காலத்துல பாட்டை நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஏதாச்சும் எனக்கு அதுல ஒரு போதனை கிடைக்குதா? நான் வேற மாதிரி ப்ரோ பாருங்க, அந்த பாட்டை பாடும்போது எனக்கு ஏதாச்சும் போதிக்குதா? என் கூட தெய்வம்
யாரு யார் குல தெய்வமா? அது கிராம வார்த்தை மாதிரி இருக்கு. கிராம வார்த்தை அது ஏதாச்சும் போதிக்குதா நமக்கு? இன்னும் ஏகப்பட்ட பாட்டு இருக்கியா, ஒரு போதனையும் தராது. ஆனா வேதவசனம் என்ன சொல்லுது? பக்தியோடு பாடணும், அந்த அந்த பாட்டானது நம்மளை போதிக்கணும். அதே நீங்க கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தையும் எபேசியர்ல நீங்க போய் வாசித்து பார்த்தீங்கன்னா எப்படி பாடணும்னு இருக்கு. ஆனா இதெல்லாம் தெரியாம வந்துட்டு ஆடலுடன் பாடணும், சந்தோஷமா பாடணும்னு வந்து சொல்ல வந்திருக்கிறது எங்களோட எதிரணி முற்றிலும் வேத வசனத்திற்கு புறமாகவே பேசுகிறார்கள். அப்ப நான் தலைவரா இருக்கிற அதாவது நடுவரா இருக்கிற நீங்க வேதத்தை கரைச்சி குடிச்சிருக்கிறீங்க. வேதத்திலிருந்து எல்லாமே கரெக்ட் பிடிக்கல ஐயா. நானே கொஞ்சம் படிக்கணும். சரி, கொஞ்சமா இருக்கிற அந்த அறிவையும் வேத ஞானத்தையும் வைத்து எங்களுக்கே தீர்ப்பளிக்குமாறு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததான வாய்ப்பை சொல்லி நன்றி சொல்லி நான் இப்பொழுது